சேனைகளின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே கேரள மாநிலத்தில் அன்ற குடியில் கஞ்சாவில் ட்ரக்ஸில் போதையில் இருக்கிற வேசித்தனம் விபச்சாரம் எல்லாவற்றிலிருந்து ஜனங்களை ரட்சியமையா, ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே நன்றி ராஜா, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே. எங்களை ஜமானே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இந்த மாலையில் நம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே கிருபை செய்து வழிநடத்தி ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த ராத்திரி வேளையில் கர்த்தாவே கேரள மாநிலத்தில் இருக்கிற அன்றைய டாக்டர்கள் இன்ஜினியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், லாயர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவி கர்த்தாவே யாவருமா நீங்க தொடுங்க, சந்திங்க, ரட்சிங்க. எல்லாரும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறோம், அறிய உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே நன்றி ராஜா, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி இந்த ராத்திரியில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கேரள மாநிலத்தில் ஆண்டவரே கர்த்தாவே இருக்கிற தேவரே IAS IPS அதிகாரிகள் எல்லாரையும் நீங்க தொடுங்க, சந்திங்க, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க என்று சொல்லி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்யும், வழி நடத்தும் என்று சொல்லி அங்க இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே தேவர் அதிகாரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக கரங்களை தட்டி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த ராத்திரியில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேரள மாநிலத்தில் இருக்கிற அன்றைக்கு கவர்னருக்காக, முதல் மந்திரிக்காக, அங்க இருக்கிற மந்திரிகளுக்காக, அங்க இருக்கிற எம்பிக்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக, எம்எல்சிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீங்க தொடுங்க, சந்திங்க, ரட்சிங்க என்று சொல்லி அங்க இருக்கிற கவுன்சிலர்லேருந்து மேயர்லேருந்து அன்று அதிகாரத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே மனுஷனால் ஆகாது தேவனால் ஆகும், நீர் கிரியை செய்யும் என்று நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே நன்றி ஐயா, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே நன்றி தேவா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக கேரளாவில் இருக்கிற மாவோயிஸ்டுகள், நக்சலைட்டுகள், தீவிரவாதிகள், ஸ்லீப்பர் எல்லா சமாதானத்துக்கு எடுக்கிற ரத்தம் சிந்துதல் அன்று உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத ஜனங்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றும் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை ஜமானே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர் நீர் ஆண்டவரே உதவி செய்யும், வழி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தர் இந்த ராத்திரியில் ஆண்டவரே கேரள மாநிலத்தில் சினிமா துறையில் இருக்கிற மக்களை தேவன் தொடுங்க. அன்றைய மீடியாவில் இருக்கிற மக்கள், அன்றைய எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்ட் மீடியாவில் இருக்கிற எல்லாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளியாக மாற அங்கே இருக்கிற பிஸ்னஸ் பீப்பிளை தேவன் தொட ரட்சிக்கப்பட கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக கண்களை திறக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல கேரள மாநிலத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாறும்படியாக கேரளாவில் ஊழியம் இல்லாத இடங்களில் ஊழியங்கள், ஆலயம் இல்லாத இடங்கள் ஆலயங்கள், ஆத்துமாக்கள் இல்லாத இடங்கள்
ஆத்மாக்கள் ஆலயம் இல்லாத இடங்களில் ஆலயத்தை தேவன் தந்து அன்றைய நரகம் வெறுமையா மாற பரலோக நிரப்பப்படும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக நம்முடைய கரங்களை தட்டி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த ராத்திரியில் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரை கிருபை செய்து வழிநடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிப்போம். இயேசு ரத்தம் சகல பாவங்களை கழுவும் என்று சொன்ன தேவ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக ஒன்றான மெய்தேவனா இருக்கிற இயேசுவை அறியும்படியாக நாம் எல்லாம் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நீர் கிரியை செய்யும் என்று சொல்ல கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, இந்த ராத்திரியில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாஷைக்காலையும் ஜாதிக்காலையும் கோத்திரத்தாரையும் ஆண்டவரே நீங்கள் தொடங்க சந்திங்க ரட்சிங்க ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க. மெய் தேவனா இருக்கிறோம் அறிய உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாலிபர்களை தேவன் தொடம்படியாக ஆண்டவரே தேவரீர் கர்த்தாவே வாலிப பிள்ளைங்க ரட்சிக்கப்படும்படியா சிருஷ்டிகரை நினைக்கும்படியாக வாலிபத்தில் ஆண்டவரே கர்த்தாவே தேவரீர் இந்த நாளில் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறோம் அறிய உதவி செய்யும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சகோதரன் எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே இந்த ராத்திரியில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாளில் தேவன் அவள் எல்லாரையும் தொடங்க சந்திங்க ரட்சிங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல தேவன் இல்லை என்று சொல்ற இந்த திராவிட கட்சிகள் எல்லாரையும் ஆண்டவரே நீங்கள் தொடங்க சந்திங்க என்று சொல்லி சங்கீதம் 14:1 சொல்லுகிறது மதிக்கேடும் தேவன் இல்லை என்று சொல்லுவான் என்று. ஆகியால் ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே தேவன் இல்லை என்று சொல்ற எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக ஜீவனுள்ள தேவனை அன்று பின்பற்ற தேவன் உதவி செய்யும் என்று பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே இந்த ராத்திரியில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்று தேவன் இல்லை என்று சொல்ற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படம்படியாக ரத்தத்தினால கழுவப்படம்படியாக ஜீவனுள்ள தேவனா இருக்கிறோம் அறியும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே தமிழ்நாட்டில் இருக்கிறதான ஆண்டவரே பாகால் தாகனுடைய வழிபாடுல மூட நம்பிக்கையில மாந்திரிகத்தில் விசாசன்படி இருக்கிற எல்லா ஜனங்களை தேவன் தொட்டு அபிஷேக நுகங்களை முறிக்கும் என்று சொன்னீரே. எல்லா பாகாலுடைய வழிபாடுல இருந்து ஜனங்களை ரட்சியும் என்று நாம் கர்த்தராகிய தேவனை நோக்கி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே இந்த ராத்திரி நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே இது பாகாலுடைய வழிபாடுல தாகனுடைய வழிபாடுகளில் மூட நம்பிக்கையில் இருக்கிற பிலிசுனியத்தில் இருக்கிற எல்லாரையும் தேவன் தொடங்க சந்திங்க ரட்சிங்க ஐயா. ஆண்டவரே ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல தமிழ்நாடுல தேவன் தான ஜாதி வரி மத வரி ரத்த வரி கொலவரி பிடிச்ச எல்லாரையும் ரட்சிக்கும்படி அவருடைய கண்கள் திறக்கும்படியாக ஒன்றான மெய் தேவனா இருக்கிற இயேசுவை அறிய தேவன் உதவி செய்யும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்யும் என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே நன்றியோடு 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 தேவரீர் இந்த ராத்திரி வேளையில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜாதி வெறி மத வெறி ரத்த வெறி கொலவெறி பிடிச்ச எல்லா ஜனங்களை ரட்சியுங்க ஐயா. ஆண்டவரே நம்முடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அந்த பையனை முன்னால் அனுப்புங்கம்மா. ముందరమ్మా ముందర వచ్చి ఆండ్రుడే కర్రతలు ఒప్పు కొడుతూ లేదంటే ఇంటికి పంపించేస్తాను. ஆண்டோட அவனை கூட்டினு வந்து முன்னால் விட்டுருங்க.
இப்போ கீழ்ப்படியிலன்னா இதெல்லாம் ரொம்ப கடினம், அப்புறம் பின்னால் ரொம்ப பிரச்சனையாக மாறிடும். இல்லைன்னா அவனை போய் வீட்டில் விட்டுருங்க, தனியாக இருக்கட்டும். ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே இந்த ராத்திரியில் நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா அவங்கள நோண்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் உங்கள் பிள்ளைங்களை முன்னே அனுப்புங்கன்றது. ஆகியால் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே இந்த ராத்திரியில் நீர் மனமிறங்கி கிரியை செய்யும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, நன்றி ராஜா, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தராகிய தேவன் நோக்கி ஆண்டவர் தம்முடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே இந்த கிருபையான வேளையிலே உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தமிழ்நாட்டிலே கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக கஞ்சாவிலே அன்று கர்த்தாவே குடியிலே வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட நான் ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று வேதம் சொல்லுது. ஆகியால் ஒருவனும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. ஆகியால் ஆண்டவரே நீங்க தொடங்க சந்திங்க ரட்சிங்க என்று சொல்லி நாம் கர்த்தராகிய தேவனை ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரியில தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக தமிழ்நாட்டில் இருக்கிறதான ஆண்டவரே கர்த்தாவே தேவரே எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்ட் மீடியாவில் இருக்கிற மக்களை தேவன் தொடம்படியாக அன்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், கேஸ் அதிகாரிகள் தேவன் தொடம்படியாக அன்று அங்கே இருக்கிறதான நீதி அரசர்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்க அங்கே இருக்கிற ஜட்ஜுகளின் லாயர்களை தேவன் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல இந்த ராத்திரியில் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் மனம் இறங்க கிரியை செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி தமிழ்நாட்டில் காணப்படுகிற எல்லா தீவிரவாதிகளுமா ஆண்டவரே கர்த்தாவே ஜாதி, அது மட்டுமல்ல அங்கே இருக்கிறதான ஆண்டவரே தேவரே கர்த்தாவே ஸ்லீப்பர் செல்லுகளுமா அன்று ரத்த சிந்துதல் அன்று தூண்டி விடம்படியா சமாதானத்தை கெடுக்க முயற்சிக்கிற எல்லா சத்துருடைய திட்டங்களை எண்ணங்களை அன்று தேவன் தானே நிர்மலமாக அங்கே இருக்கிற மதவாதிகளை ரத்த வெறி கொலவெறி பிடிச்ச எல்லாரும் ரட்சிக்கப்படம்படியாக நாம் கர்த்தராகிய தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, நன்றியோடு 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 பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஜீவனுக்கு அதிபதியே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறதான கவர்னருமா, முதல் மந்திரியுமா, அங்கே இருக்கிற மந்திரிமார்களுமா, அங்கே இருக்கிற எம்பிமார்களுமா, எம்எல்ஏக்களுமா, அங்கே இருக்கிற மேயர்கள், கவுன்சிலர், அங்கே இருக்கிறதான ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேஸ் அதிகாரிகள், அங்கே இருக்கிறதான கவுன்சிலர்கள்லேருந்து எல்லா அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களுமா தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளா தேவன் மாற்றம்படியாக ஆண்டவரே மனுஷனால் ஆகாது தேவனாலே ஆகும், நீர் கிரியை செய்யும் என்று சொல்லி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே இந்த ராத்திரி வேளையில் நீங்க மனம் இறங்கி கிரியை செய்து வழி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தராகிய தேவன் நோக்கி தமிழ்நாட்டில் ஆலயம் இல்லாத இடங்கள் ஆலயங்கள், ஊழியம் இல்லாத இடங்களில் ஊழியங்கள், ஆலயம் இல்லாத இடங்களில் ஆலயங்களை தேவன் தந்து ஆண்டவரே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட நரகம் வெறுமையா மாற பரலோக நிரப்பப்படும்படியாக ஆண்டவரே ஊழியர்கள் இல்லாத இடங்களில் ஊழியர்கள் அனுப்புங்க. பின்மாறி முன்மாறி மலையை ஊற்றும் எழுப்புதல் தேவன் கட்டளையிடும். நரகம் வெறுமையா மாற தமிழ்நாடு இயேசு ரத்தத்தினால கழுவப்படும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. புதுச்சேரியில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட முடிய, ரத்தத்தினால கழுவப்பட முடியாக ஆண்டவரே, இந்த நாளில் தேவரீகத்தால் லூக்கா 19 அதிகாரம் 9-10 ஆண்டோட வார்த்தை சொல்லுது, மனுஷகுமாரன் இழந்து போனவளை தேடி ரட்சிக்க வந்தார் என்று. புதுச்சேரியில் இருக்கிற எல்லா பாஷைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும் கோத்திரத்தார ரட்சிக்கப்படம்படியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி தேவா. ஆமென் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையிலே தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாம மகிமைப்படம்படி ஆண்டவரே, புதுச்சேரியில் இருக்கிறதான எல்லா வாலிபர்களை நீ தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளா மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரே, நரகம் வெறுமையா மாற பரலோகம் நிரப்பப்படும்படியாக மெய்தேவனார் இருக்கிற இயேசுவை அறியும்படியாக 2 கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். புதுச்சேரியில் இருக்கிறதான எல்லா மக்களை தேவன் தொடங்க சந்திங்க, ரட்சிங்கய்யா. ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவன் புதுச்சேரியில் இருக்கிறதான ஆண்டவரே குடியில் ஏன்னு சொன்னீங்கன்னா, பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அப்படின்னு சொன்னீங்கன்னா மற்ற மாநிலத்தை காட்டிலும் ரொம்ப சீப்பான இடம். ஆகிய எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், குடிக்காரங்க எல்லாம் கோவாக்கு போகிறது போல் புதுச்சேரிக்கும் போவாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து சாராயம் கம்மி. ஆகையால் அன்பானது, இந்த குடியில் இருக்கிற மக்களை, கஞ்சாவில் ட்ரக்ஸில் இருக்கிற போதையில் இருக்கிற எல்லா மக்களை, வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் இருக்கிற மக்களை தேவன் தொட வேண்டும். நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை, தேவனுடைய ஆலயம் இதை கெடுக்கணுன்னே நான் கெடுக்குவேன்னு சொல்லிட்டார். அது மட்டுமல்ல, அப்படியேப்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். ஆகியால் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்கள் தொடுங்க. இந்த புதுச்சேரியில் இருக்கிற எல்லா அன்று பப்புங்க, கிளப்புங்க, வைன் ஸ்டோருங்க, அன்று அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா அன்று அதிகாரிங்க, தலைவருங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக ஜீவனுள்ள தேவனை அறியும்படியாக அவருடைய கண்களை ஆண்டவர் திறக்கும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அன்றைய மனுஷனால் ஆகாது ஆனால் தேவனால் ஆகும். ஆண்டவரே நீர் கிரியை செய்யும் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு 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 தேவா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் புதுச்சேரியில் இருக்கிறதான ஜாதி வரி, மதவரி, ரத்த வரி, கொலவரி பிடிச்ச எல்லாரையும் நீங்கள் தொட்டு ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக எங்களை ஜமானே இந்த ராத்திரியில் உம்முடைய பொற்பாதத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். தேவன் நீர் ஆண்டவரே உதவி செய்யுங்க ஐயா. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அங்கே இருக்கிறதான அன்று புதுச்சேரியில் இருக்கிறதான சாமியாரில் சன்னியாசிகளை, மந்திரவாதிகளை, அன்று குறி சொல்றவங்களை, மூட நம்பிக்கையில் இருக்கிற எல்லா ஜனங்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாம் புதுச்சேரியில் இருக்கிற மக்களுக்காக நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இது திரும்ப
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, புதுச்சேரியில் இருக்கிறதான ஆண்டவரே கர்த்தாவே, தேவரி சமாதானத்தை கெடுக்கிற அங்கே இருக்கிற தீவிரவாத இயக்கத்தினுடைய எல்லா வல்லமைகளுமா, மாவோயிஸ்டுகளுமா, நக்சலைட்டுமா, ஸ்லீப்பர் செல்லுமா, எல்லாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும்படியாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரே நிற்கிறிய செய்யும், வழி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே மாநிலத்தினுடைய சமாதானத்துக்கு எடுக்கிற ரத்தத்தை சிந்து செய்கிற எல்லா விதமான தீவிரவாத இயக்கத்தினுடைய வல்லமைகளை கத்த செயலுக்கு பண்ணும்படியாக ஆண்டவரே இந்த ராத்திரியில் ஒருத்தரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற நீர் உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சேனைகளின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த ராத்திரியில் புதுச்சேரியில் ஆண்டவரே காணப்படுகிற தேவரீர் விசேஷமாக அங்கே இருக்கிற எல்லா சினிமா தியேட்டருங்க எல்லாம் ஜெப வீடுகளாக மாறும்படியாக, சினிமா துறையில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அது மட்டுமல்ல அங்கே இருக்கிற டாக்டர்கள், லாயர்கள், இன்ஜினியர்கள், அங்கே இருக்கிற பிஸ்னஸ் பீப்பிள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஜீவனுக்கு பங்காளிகளாக மாறும்படியாக, கண்களை திறக்கும்படியாக கரங்களை தட்டி நாம் ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. பரிசுத்த ஆண்டவரே, நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து 2 பேர் என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவன் அன்று புதுச்சேரியில் தேவன் தான வியாபாரிகளை ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்யும் உதவி செய்யும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிறதான தேவன் தானே அன்று முதல் மந்திரிமா, அது மட்டுமல்ல அங்கே இருக்கிற துணை ஆளுநருமா, அது மட்டுமல்ல அங்கே இருக்கிற மந்திரி, அங்க இருக்கிற எம்பி, அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள், அங்க இருக்கிற மேயர், அங்க இருக்கிற கவுன்சிலர்கள், அதிகாரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக ஜீவனுக்கு பங்காளிகளாக மாறும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி நன்றி தேவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தர் புதுச்சேரியில் ஆலயம் இல்லாத இடங்கள் ஆலயங்கள், ஊழியம் இல்லாத இடங்களில் ஊழியங்கள், ஆத்துமாக்கள் இல்லாத இடங்களில் ஆத்துமாக்களை தேவன் தந்து ஆண்டவரே நம்முடைய நாம மகிமைப்படும்படியா, நரகம் வெறுமையாக மாற, பரலோக நிரப்பப்பட ஊழியர்கள் இல்லாத இடங்களில் ஊழியர்களை அனுப்புங்க. அற்புதடையாலும் செய்ய நீரே தேவன், வேற தேவன் இல்லை என்று அறிய உதவி செய்யும் என்று 2 கரங்களை தட்டி நாம் ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. வந்த எல்லா தேவ ஜனங்களை ஆஸ்வதிக்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க, இந்த 5 ஆராதனை மக்கள் இன்னும் வர தடைபெற்ற நிர்விசாரமாக இருக்கிற ஆண்டவரே அவபக்தியாக இருக்கிற எல்லாரையும் நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி, ஏன்னா லூக்கா 21:36 சொல்லுகிறது, ஆண்டவருடைய வருகையிலே நாம் பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, வசனம் சொல்லுது நாம் ஜெபிக்க வேண்டும் என்று. ஜெபிக்காமல் இருப்போமானா ఇంటికి పంపించేవన్నీ ఇంటికి పంపించే ఆండ్రుడే కరతలో ఒప్పు కొడుతూ దేవుని స్తోత్రితు ఆండవరే నీరు ఉదవి చెయ్యమండి. అమ్మ నువ్వు ముందుకు వచ్చేయమ్మా. నువ్వు ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் என்று சொல்லி நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஜெபிக்க கத்தர் கொண்டு வரும்படியா. சில ஆடுங்கள்லாம் இங்கே மேயும், அது வேறு இடத்துல போய் மேயும். ஆகையால் அப்படியேப்பட்ட ஆடுங்க கூட இருக்குது, அவங்கள கூட தேவன் கொண்டு வரணும். ஏன்னா இங்கே கூட்டம் இருந்தால் சில இடத்துல வேறு இடத்துக்கு போயிட்டு இருக்குங்க. ஆகையால் இப்படியேப்பட்ட ஆசாமிங்க எல்லாம் என்னங்க, சொந்த வீட்டில் உண்மை இல்லாதவன் அந்நிய வீட்டில் என்னவா இருக்க முடியாது, உண்மையாக இருக்க முடியாது. ஆகையால் அதனால்தான் வசனம் சொல்லுது, ஆடு என்ன பண்ணுமா, மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்குமா. அல்லேலூயா. சில திருட்டு ஆடுங்க கூட இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையால் ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இவங்க எல்லாரையும் நீங்கள் சீர்படுத்துங்க, கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டோட தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்த மக்கள் ஆசீர்வதியும், வரதரை பற்றி எல்லா ஜனங்களை கொண்டு வாங்க. நிர்விசாரத்தோடு அவபக்தியோடு இருக்கிற எல்லா
ஜனங்களை கத்த நீங்க கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல அன்று எங்க மத்தியில் வந்த இந்த 21 நாள் வருகிற எல்லா தேவ மனுஷர்ல ஆசீர்வதிங்க. இந்த 9 நாள் வந்தவர்கள் இந்த 10வது நாளிலும் மீதி இருக்கிற 11 நாளில் வருகிற எல்லா தேவ மனுஷனுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல கர்த்தர் இயற்கையை கூட்டத்துக்கு முன்னால் மழை வரட்டும், கூட்டத்துக்கு அப்புறம் வரட்டும், அவங்கவுங்க வீடு சேர்ந்த பின்பான கூட்டத்துக்கு தடையா இயற்கை இல்லாதபடி தேவன் ஆண்டவரே நீர் இந்த 21 நாள் வழி நடத்தும் என்று கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்மஸ்வரூபனே பிரியா ஆத்மஸ்வரூபனே ಈಗ ಬಾದೇವಾ ಇಳಿದು ಬಾದೇವಾ ನಮ್ಮ ಮಾಧ್ಯದಳು. ಈಗ ಬಾದೇವಾ ಇಳಿದು ಬಾದೇವಾ ನಮ್ಮ ಮಾಧ್ಯದಳು. ಒಲಸಾದ ಕೆಸರಿನಿಂದ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದೆ. ಒಲಸಾದ ಕೆಸರಿನಿಂದ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದೆ. ಪಾಪ ತೊಳೆದು ಶೋಧಿ ಮಾಡಿಸು ಸಮಯದಲ್ಲಿ. ತೊಳೆದು ಶೋಧಿ ಮಾಡಿಸು ಸಮಯದಲ್ಲಿ. ಆತ್ಮಸ್ವರೂಪನೇ ಪ್ರಿಯ ಆತ್ಮಸ್ವರೂಪನೇ ಈಗ ಬಾದೇವಾ ತಿಳಿದು ಬಾದೆ. ಎಲ್ಲರೂ ಸಂದು ಪಾಡೋಣ. ಈಗ ಬಾದೇವಾ ತಿಳಿದು ಬಾದೇವಾ ನಮ್ಮ ಮಾಧ್ಯದಳು. ಸೇನಾಯ್ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ತಿಳಿದು ಬಂದವರು ಅಂದ್ರೆ ನಾವು ಸೇನಾ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ತಿಳಿದು ಬಂದವರು. ಆತ್ಮದಾಹ ತೀರಿಸಯ್ಯ ಪ್ರೀತಿಯ ಸಮಯ. ಆತ್ಮದಾಹ ತೀರಿಸಯ್ಯ ಪ್ರೀತಿಯ ಸಮಯದಲ್ಲಿ. ಆತ್ಮಸ್ವರೂಪನೇ ಪ್ರಿಯ ಆತ್ಮಸ್ವರೂಪನೇ ಈಗ ಬಾದೇವಾ ತಿಳಿದು ಬಾದೇವಾ ನಮ್ಮ ಮಾತು ನಮೋ ನಮೋ. ಈಗ ಬಾದೇವಾ ತಿಳಿದು ಬಾದೇವಾ ನಮ್ಮ ಮಾತುಗಳು. ಆತ್ಮನವರಗಳಿಂದ ನನ್ನನ್ನು ಬೆಳೆಸಯ್ಯ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಆತ್ಮನವರಗಳಿಂದ ನನ್ನನ್ನು ಬೆಳೆಸಯ್ಯ. ಮೇಘಗಳು ಅಭಿಷೇಕ ಮಾಡಯ್ಯ ಪ್ರೀತಿಯ ಸಮಯ. ಆಮೇಲೆ ಮೇಘಗಳು ಅಭಿಷೇಕ ಮಾಡಯ್ಯ ಪ್ರೀತಿಯ ಸಮಯ. ಎಲ್ಲರ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಆರಾಧಿಸೋಣ. ಆತ್ಮಸ್ವರೂಪನೇ ಪ್ರಿಯ ಆತ್ಮಸ್ವರೂಪನೇ ಈಗ
ನಮ್ಮ ಭಾಗ್ಯಗಳು. ಬಾಬಾ ದೇವ ಇದು ದೇವ ನಮ್ಮ ಭಾಗ್ಯಗಳು. ரெண்டு கரங்களை பற்றி எல்லாம் மகிமைய கானம் வந்து ஆண்டு சொல்லுமா. ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த பிதாவே, ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென். நம்ம உட்காருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள்லாம் உங்கள் பிள்ளைங்களை முன்னால் அனுப்பலைன்னா பின்னால் சர்ச்சு கட்டிட்டா சண்டே ஸ்கூலுக்கு செப்பரேட்டாக இருக்கும். ஆராதனைக்கு வரும்போது உங்கள் பிள்ளைங்க மேலே சண்டே ஸ்கூலுக்கு போயிடணும். அப்போ நீங்களும் போய் சண்டே ஸ்கூலில் உக்காந்துக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆகியால் இப்போவே உங்கள் பிள்ளைங்களெல்லாம் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைங்களாக என்ன பண்ணணுங்க, அவங்களுக்கு சொல்லித்தரணும். வந்தால் நீ முன்னால் போயிடு. இல்லையே உன் பிள்ளை அடம் பிடிக்குதா, அதோடு என்ன பண்ணு, ஆடும் குட்டியும் சேர்ந்து முன்னால் வந்துடுங்க. அல்லேலூயா. ஆகையால் ஏன்னா உங்களுக்கு மற்றவங்க ஜபத்துக்கு என்னவாக இருக்கக்கூடாதுங்க, இடர்லாம் இருக்கக்கூடாது. அங்கே பேசிக்கின்னு எழுதிக்கின்னு என்னங்க நம்ம வந்து டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. ஆகையால் தான் உங்களுடைய சேமத்துக்காக சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அம்மா அப்படியே முன்னால் போமா, அப்படியே அங்கே 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 போ, போ பின்னால் போ. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? சரி, இந்த ராத்திரியிலே நம்ம மத்தியில் தேவனுடைய வார்த்தையும் கொண்டு வரும்படியா பாஸ்டர் அன்பையா அவர்கள் நம்ம அதில் வந்தபடினால் அவரை கரங்களை தட்டி நாம் வரவேற்போமா. ஆமென். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க. ప్రతి ఒక్కరు కూడా సంతోషంగా ఉంటున్నారు. நேரம் సంతోషமாக పాటు పాడి இருக்கிறீங்க. ఇంతసేపు కూడా మరి సంతోషంగా మీరు స్తుతి గానాలు చేశారు. நல்ல ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. చక్కగా ప్రార్థించి ఉంటున్నారు. அதனால் நான் வேற நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு எதுக்கு கேட்க. కాబట్టి నేను వచ్చి మీరు సంతోషంగా ఉన్నారా అని అడిగి உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அந்த சந்தோஷம் தெரிகிறது. మీ ముఖాన్ని చూసేటప్పుడే ఆ సంతోషాన్ని నేను ఎరిగి ఉంటున్నాను. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை துதி உண்டாகட்டும். ప్రభు నామానికి మహిమ కలుగును గాక. இந்த 2024 வருஷத்தில் 2024వ இந்த సంవత్సరంలో மே మాదத்திலும் வைத்திருக்கிற இந்த 21 நாள் ஜபங்களுக்காக நான் கர்த்தரை ఈ ஸ்தோத்தரிக்கிறேன். మే నెలలో ఉంచబడిన యొక్క 21 దినం యొక్క ఉపవాస ప్రార్థనల నిమిత్తమై దేవుని నామానికి నేను కృతజ్ఞతాస్తుతులు చెల్లించుకొంచుంటున్నాను. இது ஒவ்வொரு வருஷமும் இந்த 21 நாள் ஜபம் இந்த திருச்சபையில் இருக்கிறதுனால திருச்சபைக்கும் ஊழியத்துக்கும் வருகிற ஜனங்களுக்கும் இந்த வட்டாரத்திற்கும் இந்த பட்டணத்திற்கும் இந்த மாநிலத்துக்கு இந்த தேசத்துக்கு பெரிய ஒரு ஆசீர்வாదం. మరి యొక్క 21 దినం కూడా ప్రతి సంవత్సరం జరుగుతున్న యొక్క ప్రార్థన కూడికల నిమిత్తమై ప్రతి ఒక్కరికి కూడా దేశానికి ఇది గొప్ప ఆశీర్వాదకరమైనటువంటి విషయం అండి. ஜெபம் செய்யாத காரியம் எதுவுமே இல்லை. ప్రార్థన చేయని కార్యం అంటూ ఏ ఒక్కటి ఉండదు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. பிரசங்கம் இங்கே நேரடியாக கேட்டாலும் சரி, வேறு நீங்கள் லைவில் வேறு ஏதாவது எங்கே கேட்டாலும் சரி, உலகத்தில் நடக்கிற எங்கள் கூட்டத்தில் செய்தியை கேட்டாலும் சரி, அந்த செய்திகள் ஒரு சிலருக்கு பிரயோஜனமாக நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த செய்தி தொடும், அந்த செய்தி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சிலர் வாழ்க்கையில் தான் மாற்றம் உண்டாகும். మరి సందేశంను గురించి చూసినట్లయితే ఆ యొక్క సందేశం అనేది ఇక్కడ కానీ మరి లెక్క దేశంలో ఎక్కడైనా వింటున్న వారికి కానీ అది కొంతమందిని మట్టుకే ఆ వాక్యం అనేది మరి తాకగలదు. ஆனால் ஜெபம் என்பது కానీ ప్రార్థన అనేది உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த மனிதனை சந்திக்கும், அசைக்கும், மாற்றும். ఈ ప్రపంచంలో ఏ మూల ఉన్నా సరే ఆ మనిషిని సంధిస్తుంది, కదిలిస్తుంది, అది మార్పును కలుగజేస్తుందండి. ஜெபம் அவ்வளவு பெரிய ஒரு வல்லமையான ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. ప్రార్థన అంత గొప్ప బలమైనటువంటి శక్తిగలమైనటువంటి ఆయుధంగా ఉంటుంది. ஜெபம் எல்லாரையும் அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. ప్రతి ఒక్కరిని కూడా కదిలింపజేసేదిగా ఉంటుంది. ஆனால் ஜெபிக்கிற இந்த திருசபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். కాబట్టి ప్రార్థించేటువంటి యొక్క సంఘం నిమిత్తమై దేవునికి కృతజ్ఞతలు చెల్లించుకొంచుంటున్నా. ஜெபிக்கிற நல்ல ஒரு
தேவதாசனை உங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நீங்கள் பாக்கியவான்கள். మరి ప్రభు అయితే ప్రార్థించేటువంటి గొప్ప దైవజనులను మనకిచ్చిన దాన్ని బట్టి మనము ధన్యులమై ఉంటున్నాం. கடந்த வருஷம் தான் நினைக்கிறேன் முழங்கால் ஜெபம் எத்தனை நாள் ஐயா? గతించిన సంవత్సరం కూడా 30 நாள் முழங்கால் ஜெபம், 30 రోజుల మొక్కల ప్రార్థన అండి. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ప్రభు నామానికి మహిమ நான் కలుగును. யோசித்தேன், నేను ఆలోచించాను, அவருக்கு உண்மையாகவே மான் கால்களை போல தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். నిజంగానే ఆ యొక్క జింక కాళ్ళ వల్లనే దేవుడు వారికి దయచేసి ఉంటున్నాడండి. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. ప్రభు నామానికి మహిమ కలుగును గాక. அந்த முழங்கால் ஜெபம், ఈ యొక్క మృక్కాల ప్రార్థన, அந்த ஜெபம் கண்ணீரின் ஜெபம், ఆ ప్రార్థన, ఆ యొక్క కన్నీటి ప్రార్థన எதற்காக? ఎందు నిమిత్తమై? இந்த திருசபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொரு ఈ యొక్క குடும்பத்துக்காகவும், సంఘంలో ఉన్న ప్రతి ఒక్కరి కొరకై, ప్రతి ఒక్కరి కుటుంబము కొరకై, எப்படியாலும் வருகிற குடும்பங்களில் ஒரு மாற்றங்கள் உண்டாக வேண்டும், அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் ఏదో என்பதற்காக. ఒక విధము చేత ఆ యొక్క కుటుంబంలో మార్పులు కలిగింపజేయాలని, ఆ యొక్క కుటుంబములైనవి ఆశీర్వదించబడాలని. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை துதி ప్రభు உண்டாக. నామానికి మహిమ కలుగును గాక. என்னை இந்த நாளிலே இந்த செய்தியை கொடுக்கும்படியாக அழைத்த, என்னை நேசிக்கிற, என்னை அதிகமாக விசாரிக்கிற அன்பான பாஸ்டர் ஜான்சன் அவர்களுக்கும் వాక్య సందేశం குடும்பத்தாருக்கும் నన్ను ఆహ్వానించిన మన దైవ సేవకుకి కుటుంబస్తులకు திருசபையாருக்கும் இயேசு நாமத்தில் என் வாழ்த்துதை கொண்டு సంఘస్థులు ప్రతి ఒక్కరు కూడా యేసయ్య నామములో కృతజ్ఞతలు చెల్లించుకొనుచుంటున్నాను. ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை துதி உண்டாதாக. ప్రభు నామానికి మహిమ స్తుతి కలుగును గాక. ஒவ்வொரு வண்டி அதாவது ட்ரெயினோ பஸ்ஸோ ஃப்ளைட்டோ எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் அது ரொம்ப வேகமாக போகாது, ரொம்ப கொஞ்சம் ఈ యొక్క ஸ்லோவாக ట్రైన్ కానీ బస్సు కానీ మరి ఏదైనా సరే బండి ఆ యొక్క వెళ్ళేటప్పుడు అది కాస్త నిదానంగా బయలుదేరుతుందండి. அதுக்கப்புறமா தான் ஃப்ளைட்டை எதுவாக இருந்தாலும் அது எவ்வளவு வேகத்தில் போகணுமோ அந்த வேகத்தில் போகும். తదనంతరం ఏదైనా సరే మరలా ఎంత వేగంగా వెళ్ళినా అంత వేగంగా అది బయలుదేరి వెళుతుంది. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் எவ்வளவுக்காக உங்களுக்காக அது பிரயோஜனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளோக பேச கர்த்தர் கிருபை தருவார். ఇవ్వబడినటువంటి ఈ సమయంలో ఎంతగా మీకు ప్రయోజనకరంగా మాట్లాడవలసి ఉంటుందో దేవుడు చూపిన కృపను బట్టి దాన్ని నేను ఉపయోగించుకుంటాను. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை துதி உண்டாவதாக. ప్రభు నామానికి మరి స్తుతి మహిమ కలుగును గాక. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக ఈ రోజున మనము వాక్యం ధ్యానించుకుని లాగిన 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் మొదటి దిన వృత్తాంతములు అందులో 4వ అధ్యాయం 10வது வசனம். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 4th chapter verse 10. 4వ అధ్యాయం అందులో 10వ వాక్యం అండి. யாபேசு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். ఆమేన్. இந்த வசனம், இந்த ஜெபம், இந்த ஜெபித்த மனிதனை எல்லாரும் நன்றாக அறிந்த ஒரு விஷயம். ఈ యొక్క వాక్యం కానీ, ఈ యొక్క ప్రార్థన కానీ, మన ఇందులో ప్రార్థించిన ఈ వ్యక్తిని కానీ ప్రతి ఒక్కరము కూడా వెరిగినటువంటి ఒక విషయమే. யாருடைய ஜெபம்? யாபேசுடைய ஜெபம். ఎవరి యొక్క ప్రార్థన అంటే అది యెబెజు యొక్క ప్రార్థన. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ప్రభు నామానికి మహిమ కలుగును அவன் గాక. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். అతడు ఇజ్రాయేలు యొక్క దేవుని వైపు చూచి అతడు ప్రార్థిస్తుంటున్నాడు. தேவரீர் என்னை ஆசீர்வதியும் ప్రభువా నన్ను ఆశీర్వదించమని చెప్పి, என் எல்லையை பெரிதாக்கும், నా యొక్క ప్రాకారములను உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும், హస్తము నాకు తోడుగా ఉండును గాక. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு ఆ కీడు నాకు రాకుండానట్లు அவைகளுக்கு என்னை விலக்கி மீட்டு காத்தருளும் దాని నుండి నన్ను తప్పించుమని నన్ను என்று కాపాడమంటున్నాడు. அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டது அத்தனையும் தேவன் கொடுத்தார். అలాగని అతడు ప్రార్థన చేసి మనము చేయగా ఏదైతే ప్రార్థించాడో దేవుడు అతనికి దయచేశాడండి. ஆமென். ఆమేన్. வந்து இந்த சேர்ல உட்கார்ந்தவன அந்த సైడ్ல பார்த்தேன். వచ్చి ఈ కుర్చీలో కూర్చున్న తక్షణమే ఆ సైడ్ లో ఆ విధంగా చూశానండి. ஐ வில் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு அந்த வார்த்தையை படித்தேன். నేను విస్తారపరచదనని ఆ వాక్యాన్ని నేను చదివానండి. ஆமென். ఆమేన్. இந்த வருஷத்தில் இப்படியாக வாக்குத்தத்தம் ఈ தந்திருக்கிறார். సంవత్సరం దేవుడు ఇలాంటి వాగ్దానం మీకు దయచేసి ఉంటున్నాడు. எத்தனை வாரங்கள் அந்த வசனத்தை வாக்குத்தத்தத்தை ஐயா அவங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னு எனக்கு మరి ఎన్ని தெரியும். వారాలుగా మరి దైవ సేవకులు ఆ యొక్క వాగ్దానం బట్టి ప్రసంగించారో నేనైతే ఎరుగను గాని, அந்த எக்ஸ்டெண்ட் அந்த வார்த்தையை படிச்ச உடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், துதித்தேன். ఆ విస్తారపరచుట అనే వాక్యాన్ని నా హృదయంలో నేను చదవగానే దేవుని ఒక మారు నేను స్తుతించాను. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாக. ప్రభు నామానికి మహిమ కలుగును గాక. இன்றைக்கு அதை குறித்து தான் நாம் ఈ தியானிக்க రోజున కూడా ఆ వాక్యమును గురించి మనం ధ్యానించుకోబోతుంటున్నాం. ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. நாம்
சேர்ந்து ஜெபிக்கிறோம், தனியாக ஜெபிக்கிறோம், குடும்பமாக ஜெபிக்கிறோம், சபையாக ஜெபிக்கிறோம். మనం కలిసి ప్రార్థిస్తున్నాం, ప్రత్యేకంగా ప్రార్థిస్తున్నాం, కుటుంబంగా ప్రార్థిస్తున్నాం, మరి సంఘముగా ప్రార్థిస్తుంటున్నాం. யாபேசு ஜெபித்தது போல என்றைக்காவது நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு இன்றைக்கு யோசிப்பு. మరి ఎబ్బేజు ప్రార్థించిన ప్రకారంగా ఏ రోజున మనం ప్రార్థించామా అన్నది మీరు ఈ రోజున ఆలోచన చేయాలి. என்னை ஆசீர்வதின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களா? నన్ను ఆశీర్వదించమని మీరు ఏ రోజైనా ప్రార్థించారా? எத்தனை பேர் அப்படி ஜெபிச்சிருக்கிறீங்க? ఎంతమంది ఆ విధంగా ప్రార్థించారండి? ஒரு சிலர் தான் இங்கே, ஒரு சில யாபேஸ் தான் இருக்கிறீங்க. మరి కొంతమంది ఎబ్బేజుల మట్టుకు ఇక్కడ ఉంటున్నారు. இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ண ఈ போகிறோம். రోజున ఒక ప్రార్థన ప్రార్థించాలి మనం. ஏன் தெரியுமா நமக்காக ஜெபிக்கிறது இல்லை? ఎందుకో తెలిసిన మన నిమిత్తమే మనం ప్రార్థించుకోవడం లేదు. நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்மை குறித்து என்ன செய்கிறோம், நொந்து வெந்து என்ன செய்கிறோம், நம்மை நாமே வெறுக்கிறதுனால நம்மை ஆண்டவர் என்னை ஆசீர்வதின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறது మన இல்லை. జీవితంలో మనం బాధపడి దుఃఖపడి మనమే తృణీకరించుకోవడం వల్ల ప్రభువా నన్ను ఆశీర్వదించని మనం ప్రార్థించడం లేదండి. நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வாழறேன், என்னத்துக்கு இருக்கணும், இப்படி தான் யோசித்து நமக்கு நாம் என்ன செய்கிறதுல என்னை ஆசீர்வதின்னு சொல்லிட்டு ஆண்டவரத்துல నేను கேட்கிறது. ఎందుకు పుట్టాను, ఎందుకు బతుకుతున్నాను, ఎందుకు జీవిస్తున్నాను, ఈ విధంగా మనల్ని మనం చిన్నబుచ్చుకొని అనుకుంటూ ఉంటూ మనం దేవుని దగ్గర మనం ప్రార్థించడం లేదు. இங்கே அப்படி யாருன்னா இருக்கிறீங்களன்னு தெரியாது, ஆனால் நான் இருந்தால் நான் அப்படிதான் சொல்லிக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். కానీ ఇక్కడ ఎవరన్నా ఉన్నారో ఆ విధంగా నాకైతే తెలియదు, కానీ నేనైతే మరి ఆ విధంగానే జీవించిన ఆ విధంగానే బ్రతుకుతూ ఉండేవాడిని. எதுக்கு வாழணும், எதுக்கு இருக்கணும், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை நான் வெறுத்து என் வாழ்க்கையில் வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் சமாதானம் வாழ்ந்து మరి கொண்டு ఎందుకు బ్రతకాలి, ఎందుకు జీవించాలని నాతో నేనే మాట్లాడుకోవచ్చు. మరి నెమ్మది లేకుండా సమాధానం లేకుండా నేను జీవించేవాడిని. அதனால் அதாவது ஆண்டவர் அறியாது இருக்கும் பொழுது, అది దేవుని ఎరగక మునుపు, ஆண்டவர் அறிந்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு, మరి దేవుని తెలుసుకొని నేను రక్షణ పొంది ఆయన స్వీకరించిన తరువాత ஊழியக்காரர்களாக மற்றவங்களுக்காகத்தான், தேசத்துக்காக, எல்லாருக்காக, வர்றவங்களுக்காக கேட்குறோம், எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். మరి ఆ యొక్క దైవ సేవకులు కూడా వచ్చే వరకు మన దేశం కొరకే ప్రతి ఒక్కరిని ఇతరుల కొరకే మనం ప్రార్థిస్తూ ఉంటుంటారు. இன்னைக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். ఈ రోజున ఒక ప్రార్థన మనం நீங்கள் ప్రార్థించబోతున్నాం. எல்லாருமே யாபேசு போல மாறும். ఈ రోజున ప్రతి ఒక్కరం కూడా ఎబ్బేజు వల్ల మారిపోవాలి. ஆமென். ఆమేన్. ஜெபம் பண்ணலாமா? ప్రార్థించదామండి. எப்படி ஜெபம் பண்ண போகிறோம்? ఏ విధంగా ప్రార్థించబోతుంటున్నాం? நான் சொல்கிறேன், உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு விரும்பலாம், விரும்பாமல் మీకు இருக்கலாம். అది ఒక వ్యత్యాసకరంగా ఉండొచ్చు, లేక మీరు ఇష్టపడొచ్చు, లేక ఇష్టపడకపోవచ్చు కూడా. இந்த யாபேசு ஜெபித்த அநேக காரியங்கள் உண்டு. அவன் கேட்டதை எல்லாத்தையும், ஜெபித்தது எல்லாத்தையும் கேட்டு ஆண்டவர் தந்தரலினார். ఎబ్బేజు ప్రార్థించిన అనేక ప్రార్థనలు ఏదైతే ఆయన మొరపెట్టాడో ప్రార్థించాడో దేవుని దగ్గర సమస్తం కూడా పొందుకున్న వాడిగా కనబడుతుంటున్నాడు. இந்த வேத வசனத்தை எத்தனையோ முறை நான் படித்து இருந்தாலும், அறிந்து இருந்தாலும், ఈ పరిశుద్ధ గ్రంథాన్ని నేను ఎన్నో మార్లు ధ్యానించినప్పటికీ, దాని గురించి నేను ఎరిగి ఉన్నప్పటికీ కూడా, இந்த வருஷத்தில் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, ఈ సంవత్సరంలో మరి ఈ యొక్క వాక్యాన్ని నేను ఈ సమయంలో నేను చదివేటప్పుడు இப்படியாக ஜெபிக்கும்படி என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்தார். என்னை ஜெபிக்க ஆண்டவர் வேறு விதமாக మరి ఈ நடத்தினார். విధంగా ప్రార్థించులాగిన దేవుడైతే నా హృదయంలో నా కన్నులను తెరిచాడు. వేరొక విధంగా ప్రార్థించులాగిన దేవుడు నన్ను ప్రేరేపించాడు. நம்ம முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம், நின்று ஜெபம் பண்ணுவோம், உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். మన మోకాళ్ళుని మరి నిలబడి మరి కూర్చొని కూడా ప్రార్థిస్తూ ఉంటుంటాం. எப்படி ஜெபித்தாலும் சரி, எல்லா ஜெபத்தையும் தேவன் கேட்கிறார். మరి ఏ విధంగా మనం ప్రార్థించినా సరే సమస్త ప్రార్థనలు కూడా దేవుడు ఆలకించేవాడై ఉంటున్నాడు. நீங்க உங்களோட வாழ்க்கையை வெறுத்து நீங்க துக்கத்துல வேதனையில கண்ணீர்ல இருந்தா கூட சரி, మీరు మీ యొక్క జీవితంలో మరి దుఃఖములతో వేదనలతో మీరు మీ జీవితాన్ని మీరు తృణీకరిస్తూ ఉంటున్నాను, జీవిస్తున్నాను సరే, இன்றைக்கு அந்த யாபேசின் தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். మరి ఈ రోజున ఆ యొక్క ఎబ్బేజు యొక్క దేవుడు ఈ రోజున మన మధ్యలో సంచరిస్తున్నాడు. யாபேசை ஆசీర్వదించது போல உங்களை ఆశీర్వది. ఎబ్బేజును ఆశీర్వదించిన ప్రకారం ఈ రోజున మిమ్మల్ని కూడా ఆశీర్వదించబోతున్నాడు. ఆమేన్. ஜெபம் பண்ணலாமா? ప్రార్థించుదామండి. தலை மேல கையை வச்சு, తలపైన మరి ప్రతి ఒక్కరిని చేతులు పెట్టుకొని உங்க தலை மேல கை வச்சுங்க. మీ తలపైన అండి. ஆமென். ఆమేన్. உள்ளத்திலிருந்து హృదయంలో నుండి உண்மையாக నిజంగా ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்லிட்டு ప్రభువా నన్ను ఆశీర్వదించవయ్యా అని చెప్పి அந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ఇశ్రాయేలు దేవుని వైపు చూసి మీరు కళ్ళు మూసుకొని ప్రతి ఒక్కరు కూడా ప్రార్థించండి. ஆண்டவரே என்னை ప్రభువా ஆசீர்வதி, నన్ను ఆశీర్వదించయ్యా, என்னை ஆசீர்வதி, నన్ను ఆశీర్వదించు ప్రభువా, என்னை నన్ను ஆசீர்வதி, ఆశీర్వదించు ప్రభువా, என்னை నన్ను ஆசீர்வதித்து ఆశీర్వదించయ్యా, என் எல்லையை నా యొక్క பெரிதாக்க సరిహద్దులను విస్తారపరచు, உமது கரம் என் மேல் నీ இருக்கட்டும். హస్తము నాకు తోడుగా ఉండును గాక, தீங்கனை ఏ துக்கப்படுத்தாத కీడు కూడా నాకు సంభవించకుండానట్లు அதற்கு என்னை விலக்கி விட்டு దానికి నన్ను ఆయా காத்துக்கொள்ளும். తప్పించి కాపాడమని చెప్పి இயேசுவின் நாமத்தில் యేసు ప్రభువు వారి నామములో తండ్రి. ஆமென். ఆమేన్.
உங்களுக்காக ஜெபிச்சிட்டீங்க. మీ కొరకే మీరు ప్రార్థించారు. ఇప్పుడు கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு. ప్రభు అయితే మిమ్మల్ని ఆశీర్వదించాడండి. நீங்க உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ఇప్పుడు మీ కుటుంబం కొరకే ప్రార్థించాలి. உங்க பெற்றோருக்காக ஜெபம் మిమ్మల్ని பண்ணுங்க. కన్న వారి కొరకే ప్రార్థించాలి. ஆமென். ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. ஜெபம் பண்ணலாமா? ప్రార్థించుదామండి. என்னுடைய அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்கன்னு తండ్రి சொல்லுங்க. మా యొక్క తల్లిదండ్రిని ఆశీర్వదించమని. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு 10 செகண்ட் தான். ఒక్క 10 సెకండ్ల మట్టుకే. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். మళ్ళా మనం ప్రార్థించుదామండి. ஆண்டவரே என்னுடைய பெற்றோர்களை ஆசீர்வதி. తండ్రి మా యొక్క కన్నవారిని ఆశీర్వదించయ్యా. நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை ஆசீர்வதி. స్వస్థత ఆరోగ్యం ఇచ్చి ఆశీర్వదించు. ஆமென். ఆమేన్. இப்போ பிள்ளைங்க இருந்தீங்கன்னா பிள்ளைங்க என்ன சொல்லுங்க, எங்கள் அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க, என் கூட பிறந்தவங்களை ஆசீர்வதின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு ఇప్పుడు బిడ్డలు ఎవరన్నా ఉన్నట్లయితే వారు నా తల్లిదండ్రులను ఆశీర్వదించండి, మాకు తోడబుట్టిన వారు ఎవరన్నా ఉంటే వారిని ఆశీర్వదించమని చెప్పి పిల్లలైన వారు మీరు తలపైన చేతులు పెట్టుకుని ప్రార్థించండి. ஆண்டவரே சோத்திரங்க என் பிள்ளைகளை ஆசீர்வதி, బిడ్డలను ఆశీర్వదించండి. ஆண்டவரே என் பெற்றோரை మా ஆசீர்வதி, కన్నవారిని ఆశీర్వదించండి. என் கூட பிறந்தவரை మా ஆசீர்வதி. తోడబుట్టిన వారిని ఆశీర్వదించండి. ஆமென். ఆమేన్. திருமணம் ஆனவங்க, వివాహమైన వారు உங்க கணவர் எப்படிப்பட்டவரா இருக்கட்டும். అమ్మా మీ భర్త ఎలాంటి వాడైనా సరే, ஐயா அந்தாளா అయ్యో ఆ మనిషి அப்படிலாம் சொல்லாதீங்க, ఆ విధంగా చెప్పబాకండి. ஜெபம் பண்ணுங்க. ప్రార్థించుదాం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கட்டும்போது அப்படி இல்லை, கட்டின பிறகு வேற விதமா இருக்கிறாரு. మరి వివాహం చేసుకున్నప్పుడు ఆ విధంగా లేడు ఆయన, వివాహం చేసుకున్న తర్వాత వేరే విధంగా అయిపోయాడేమో. அப்புறம் புருஷருக்கு என்ன செய்யணும், மனைவிக்காக ஜெபம் பண்ணணும். మరి భర్తలంతా ఏం చేయాలంటే భార్యల నిమిత్తమే ప్రార్థించాలి. మీరు ஐயா அந்த இதுவா, అయ్యా ఆమె அந்த கழுதையா, அதுவா இதுவான்னு అదే சொல்லி ఇదే అని చెప్పి கண்டிப்பா இன்னைக்கு நீங்க உங்க மனைவியை இந்த இடத்துல வந்திருந்து நீங்க ஜெபம் பண்றதை கேட்டு வாழ்நாளில் மறக்க மாட்டாங்க. ఖచ్చితంగా మీరు ఈ రోజున మీ భార్య నిమిత్తం ప్రార్థించే ఆ ప్రార్థన ఇక మిమ్మల్ని జీవితకాలం అంతా కూడా మీ భార్య మిమ్మల్ని మర్చిపోదండి. அந்த மனுஷன் வாயிலிருந்து வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தை. இன்னைக்கு திருசபையில் என்னை ஆசீர்வதின்னு சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ఈ మనిషి నోటి నుండి వచ్చేటి చెడ్డ, ఎప్పుడు చూడు చెడ్డ మాటలే వస్తుంటే మరి ఈ రోజున నా నిమిత్తం మీరు ప్రార్థించాడని చెప్పి రాత్రి అంతా కూడా గొప్పగా సంతోషిస్తుందండి. முதல்ல கணவர் மாதிரி ஜெபம் பண்ணலாம். మొదటిగా భర్తలైన వారు మరి చేతులు పెట్టుకొని ప్రార్థించుదాం. உங்க தலைமையில கை வச்சு ஜெபம் మీరు பண்ணலாம். తలపైన చేతులు పెట్టుకొని ప్రార్థించాలి. మరి உங்களுடைய சரீரம் இருக்கிறவங்க அவங்க. మీ యొక్క శరీరం అండి వారు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மனைவிக்கு ஜெபம் பண்ணலாமா? భార్యల కొరకే ప్రార్థించుదామండి. என் மனைவி வீட்டில் இருக்காங்க, మా భార్య ఇంట్లో ఉంది. நான் இங்கே ஜெபம் பண்ணும்போது அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ఇక్కడ ప్రార్థించేది మీరు అక్కడ దేవుడు క్రియ చేయగలడు. கை வைங்க சகோதரர், கல்யாணம் ஆனவங்க. వివాహమైన వారు మట్టుకండి. ஆண்டவரே ప్రభువా, என் அருமையான నా అందమైనటువంటి அழகான மனைவி ஆசீர்வதிங்க. నా అందమైన భార్యను ఆశీర్వదించు ప్రభువా. ஆமென். ఆమేన్. புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. భర్తల కొరకే ప్రార్థించుదామండి. ஆண்டவரே ప్రభువా, உலக அழகனா இருக்கிற என் புருஷனை ஆசீர்வதிங்க. అయా నా యొక్క భర్తను మీరు ఏదో ఒక విధం చేత ఆశీర్వదించమని చెప్పి உலகத்தின் அழகு లోకమంతటా பிரபஞ்சத்துக்கு அழகு அவர்தான். ప్రపంచంకి అందగాడు ఆయనేనండి. அப்படிதானே நினைச்சு கல்யாணம் பண்ணீங்க. ఆ విధంగానే అనుకుని మరి వివాహం చేసుకున్నారు. మీరు கலர் மாறி இருக்கலாம், எல்லாமே மாறி இருக்கலாம், அழகு மாறி இருக்கலாம். ఇప్పుడు అందం మారి ఉండొచ్చు, రంగు మారి ఉండొచ్చు, అన్ని కూడా మారి ఉండొచ్చు. நான் உண்மையா ஒரு சிரிப்பதற்காகவோ நேரத்துக்காக இல்லை, உண்மையாக நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் இங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஏங்க உங்கள் மனைவி இதுக்காக இப்படி ஜெபம் பண்ணாங்க, உங்கள் புருஷன் இப்படிக்காக ஜெபம் பண்ணாங்க, உங்கள் பிள்ளைங்க ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஆண்டவர் நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க. ఏదో నవ్వడానికి కాదండి, మరి ఖచ్చితంగా మీ బిడ్డల కొరకై, మరి తల్లిదండ్రుల కొరకై, భర్త భార్యల కొరకై ఈ విధంగా ప్రార్థించినప్పుడు వినిన వారు వారు మిగులు సంతోషించుతారు. வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஜெபம் பண்ணுங்க. సంవత్సరానికి ఒక్క మారిన వారి కొరకై ప్రార్థించుదామండి. ஜெபம் பண்ணுறீங்களா? ప్రార్థించుతారు. கல்யாணம் ஆன சகோதரிங்க, వివాహమైనటువంటి సహోదరులు, உலக அழகனா இருக்கிற என் புருஷன் ஆசீர்வதின்னு சொல்லி ఈ లోకంలో అందగాడైన నా భర్తను ఆశీర్వదించమని చెప్పి, அவரை போல உலகத்தில் அழகா உங்க புருஷன் உங்களுக்கு உலகத்தில் அழகு. అమ్మ మీ భర్త ఈ ప్రపంచంలో మీకు అందం யாருன்னா இருக்காங்களா? இல்ல. లేదండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என் மனைவி தான் லோக சுந்தரி. నా భార్య అతిలోక సుందరి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வேற யாரும் கிடையாது. వేరే ఇంకెవరు లేరండి. ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே உலகத்தின் அழகான என் புருஷன் ஆசீர்வதிங்க. ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ஜெபம் பண்ணல, சத்தமே வரல. ప్రతి ఒక్కరు సహోదరులు స్వరం ఎత్తి சொல்றதுக்கு மனசு வரல உங்களுக்கு. ஜெபம் பண்றது உங்க புருஷனை ஆசீர்வதி. ஆண்டவர் என் புருஷனை ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபம் నా భర్తను ఆశీర్వదించమని ప్రార్థించండి. ஆசீர்வதி ஆண்டவர். ఆశీర్వదించు என் ప్రభువా. புருஷனை నా ஆசீர்வதி. భర్తను ఆశీర్వదించయ్యా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ ஒரு ஜெபம் பண்ண போறோம். ఇప్పుడు ఒక ప్రార్థన இது ప్రార్థించబోతున్నాం. ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ఇది కాస్త కష్టమేనండి.
அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதான் వారికి ప్రార్థించేదా? எப்படி நான் ஜெபம் ఏ విధంగా నేను ప్రార్థించేది? நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. మరి అర్థం చేసుకోవాలంటారు ఇప్పటికే. அவங்க 2 பேரும் அறிக்கை பண்ணினுக்கிறாங்க. ఇద్దరు ఆల్రెడీ ఒప్పుకొని మరి ప్రార్థిస్తున్నారు దాన్ని బట్టి. என்ன சொல்ல போறாருன்னு சொல்லி. ఏం చెప్పబోతారని చెప్పి. மாமியார் ஆசீர்வதிங்க. మీ అత్తగారండి. மாமனார் ஆசீர்வதிங்க. మా మామగారిని ఆశీర్వదించమని. போயும் பாஸ்டர் அவங்களுக்கு ஜெபம் இவ்வளோ நேரம் சொன்னீங்க, பரவாயில்ல. ఏందండి గారు పోయి మరి ఇంతసేపు చెప్పారు, ఇదంతా బాగుంది. அந்த கிழமைக்கு போயிட்டு அந்த இவங்களுக்கு போயிட்டு ஜெபம்னு சொல்றீங்களேன்றீங்க. వారి కొరకే ప్రార్థించమని చెప్తుంటున్నారే అని. ఆమేన్ ఆమేన్. ஜெபம் பண்ணுங்க, ప్రార్థన చేయండి. హల్లెలూయా హల్లెలూయా. உங்க புருஷன் அவங்க மூலமா தான் கிடைச்சாங்க. మీ భర్త వారి మూలకంగానే కదా మీకు లభించాడు. ఆమేన్ ఆమేన్. அவங்கள மனதார ஆசீர்வதிங்க. వారిని మనస్ఫూర్తిగా ఆశీర్వదించండి. ஜெபம் பண்ண போறோம். ప్రార్థించబోతున్నాం. மாமனாரை மாமியார் మా ஆசீர்வதிங்க. మామగారిని మా అత్తగారిని ఆశీర్వదించండి. ஜெபம் பண்ணுங்க, ప్రార్థించండి. எனக்கு 2 பேருமே இல்லைங்க, மாமனார் இல்லை மாமியார் இல்லை, அதனால தான் நான் ஜெபம் பண்ணல மைக். నాకు మామగారు లేరు, అత్తగారు లేరు, అందుకే నేను మైక్ పట్టుకుని ఊరికనే ఉండిపోయాను. இல்லைன்னா உங்க கூட சேர்ந்து ஜெபம் లేదా பண்ணுங்க. మీతో పాటు నేను ప్రార్థించేవాడిని. ஆமென் ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ప్రభునామానికి మహిమ కలుగును గాక. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ఈ విధంగా ప్రతి ఒక్కరం కూడా ప్రార్థించబోతున్నాం. எங்களை நேசிக்கிற, మమ్మల్ని ప్రేమించుతున్నటువంటి, எங்களை அறிவோடும் புத்தியோடும் நடத்துகிற, మమ్మల్ని జ్ఞానంతోను వివేకంతో నడిపిస్తున్నటువంటి, எங்களுக்கு அதிகமாக ஆசீர்வாதமா இருக்கிற, మమ్మల్ని అధికంగా ఆశీర్వాదంగా ఉన్నటువంటి எங்க சபை போதகரையும் போதகர் அம்மாவையும் మా సంఘ బోధకుని మరి అమ్మగారిని, மகனையும் மகள் குடும்பத்தையும் కుమారుణ్ణి మరి వారి యొక్క కుటుంబమును ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ఆశీర్వదించు ప్రభు అని చెప్పి எல்லாரும் கையை வைத்து అందరూ ஜெபம் చేతులు பண்ணலாம். కూడా జాపి ప్రతి ఒక్కరం కూడా ప్రార్థించుదాం. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த திருச்சபை ஆண்டு ஸ்தோத்திரிக்கிறேன். போதகர் மேல ஒரு போதகர் அபிஷேகம் இறங்கி ஆண்டு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. அன்பான ஊழியக்காரருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டு ஊழியக்கார சகோதரிக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். மகன் மேல ஸ்தோத்திரங்க தாவே. மகள் மேல ஆண்டு மகளுடைய ஆண்டு கணவன் மேல குடும்பத்தின் மேல உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும்படியாக ஆண்டு ஜெபிக்கிறேங்க, ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. அதிகமா ஆசீர்வதிங்க. அநேக லட்சங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படி கிருபை ఉండులాగిన ప్రభువా இயேசுவின் நாமத்தில். యేసు ప్రభువు వారి నామములో తండ్రి. ஆமென். ఆమేన్. இந்த எல்லா ஜெபங்களை கேட்க கரங்களை தட்டி అన్ని ప్రార్థనలు దేవుడు ఆలకించిన దాన్ని బట్టి ప్రతి ఒక్కరం చేతులు తట్టి దేవుని నామాన్ని మహిమపరచుకుందాం. நீங்க இந்த விதமாக குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கா ஜெபம் பண்ணி பாருங்க. మీరు ఈ విధంగా మరి కుటుంబంలో ఉన్న ప్రతి ఒక్కరి నిమిత్తమే ప్రార్థించి చూడండి. குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை, தவறான புரிந்து கொள்ளுதல், மனஸ்தாபங்கள், சண்டைகள், சச்சரவுகள் நிச்சயமாக குடும்பத்தை விட்டு நீங்கன்றது. మరి కుటుంబంలో ఉన్న అభ్యంతరం కానీ ఒకరినొకరు అర్థం చేసుకునే పరిస్థితులు కానీ ఈ యొక్క తగులు ప్రతి ఒక్కటి కూడా ఆ కుటుంబం నుండి తొలగిపోతాయండి. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை ప్రభు నామానికి మహిమ కలుగును గాక. இது வரைக்கும் ஜெபிக்காம இருந்தா இனிமேல் ஜெபிக்க ఇంతవరకు ఈ విధంగా ప్రార్థించకపోతే దీనిపైన తప్పనిసరిగా ప్రార్థించండి. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை ప్రభు உண்டாகட்டும். యొక్క పరిశుద్ధ నామానికి మహిమ யாபேசு కలుగును గాక. ஜெபித்தார், ఎబెజు ప్రార్థించాడు, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னார். నన్ను ఆశీర్వదించమని. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக உங்க தலை மேல கை வச்சு நீங்க ஜெபம் ప్రతి ఒక్క రోజు కూడా మీ తలలపైన మీరు చేయబెట్టుకొని మీరు ఆ విధంగా ప్రార్థించండి. ஜனங்கள்லாம் எங்களிடத்தில் ஊழியக்காரிடத்தில் வந்து நீங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்காக உங்களை தேவைகளுக்காக சொல்லி ஜெபிக்க. మరి జనులందరూ కూడా మీరు ఆ సేవకుల దగ్గరకు వచ్చి మీ అవసరతల కొరకై ఏమేమైతే ఉన్నాయో చెప్పుకొని మీరు ప్రార్థించుకుంటూ ఉంటుంటారు. ஊழியர்கள் உங்களை தலைமையில கையை வச்சு உங்களுடைய காரியங்களுக்காக ஜெபித்து వారు మీ ஆசீர்வதிக்கிறாங்க. తలలపైన చేయలు పెట్టి మీ కార్యముల నిమిత్తమై ఆశీర్వదించి వారు పంపిస్తుంటున్నారు. நாங்கள் எங்கே போகிறது? మేము ఎక్కడికి వెళ్ళేదండి. நீங்கள் ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ணுவீங்க, మీరు ప్రార్థించమంటే ప్రార్థించుతారు, ஆனால் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண முடியுமா? కానీ తలపైన చేతులు పెట్టి ప్రార్థించగలమా? உங்கள் ஐயாவை பார்த்து எனக்கா ஜெபம் பண்ணுன்னு சொல்லும்போது ஜெபம் பண்ணுவார். మరి సేవకుల దగ్గర చెప్పొచ్చు, నా గురించి ప్రార్థించండి, ప్రార్థించగలరు. என் தலைமையில கை வச்சு அவர் ஜெபம் பண்ணுவாரா? నా తలపైన చేయబెట్టి వారు ప్రార్థించగలరండి? செய்ய மாட்டார். చేయరండి. ஏன் சொல்லுங்க? ఎందుకో చెప్పండి. மூத்த ஊழியக்காரு పెద్ద దైవ సేవకులు கர்த்தர் நாமத்தை மண்டி எப்படி அவர் தலைமையில் நான் கை வச்சு ஆசீர்வதிக்க ఏ విధంగా వారిపైన నేను తలపైన చేతులు పెట్టి నేను ఆశీర్వదించేది கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభు నామానికి మహిమ కలుగును எனக்கு గాక. அன்பான கர்த்தருக்கு பிரியமானவர்களே, కాబట్టి ప్రియమైన వారలారా, நீங்கள் ஒவ்வொரு நாளும் మీరు ప్రతి ఒక్క రోజు కూడా உங்களுடைய போதகர் குடும்பத்தை கரங்களை உயர்த்தி கர்த்தரை మరి ஸ்தோத்திரித்து దైవజనుల కుటుంబం నిమిత్తమై చేతులు జాపి మనం ప్రార్థించాలండి. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை ప్రభు உண்டாவதாக. నామానికి మహిమ కలుగును గాక. அதிகமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். అంత విధంగా వారు ఆశీర్వదించబడాలి. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை ప్రభు உண்டாவதாக. నామానికి మహిమ కలుగును గాక. யாபேசின் ஜெபத்தை இங்கே கேட்டோம். ఎబ్బెజు యొక్క ప్రార్థనను మనం విన్నాం. முதல்ல அவர் ஆசீர்வதின்னு சொல்லுகிறார். ఆయన ప్రభు నన్ను ఆశీర్వదించమని நம்ம ప్రార్థిస్తున్నాం. எல்லாரும் ஜெபிக்கிறோம், మనం అందరం நமக்காக ప్రార్థిస్తున్నాం. ஜெபிக்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், మన కొరకై మన కుటుంబముల నిమిత్తమై ప్రార్థిస్తుంటున్నాం. தேசத்துக்கு ஜெபிக்கிறோம், சபைக்காக మన ஜெபிக்கிறோம். దేశము కొరకై సంఘం నిమిత్తమై கர்த்தர் ప్రార్థిస్తుంటున్నాం. நாமத்திற்கு மகிமை ప్రభు உண்டாவதாக. నామానికి మహిమ ஆனா కలుగును గాక. அடுத்த ஜெபம் ஜெபிக்கிறோமா? కానీ మరలా ప్రార్థించబోయే ఆ ప్రార్థన என்னை ప్రార్థిస్తుంటున్నాం. ஆசீர்வதித்து என்
எல்லையை నన్ను பெரிதாக்கும் சொல்லிட்டு ఆశీర్వదించి నా యొక్క సరిహద్దులను విస్తారపరచమని ஜெபிக்கிறோமா? ప్రార్థిస్తున్నామండి. ஜெபித்து இருக்கிறோமா? ప్రార్థించి ఉంటున్నామా? ஆசீர்வதி என்று சொல்லி ஜெபித்து அந்த ஜெபத்தை முடிக்கிறோமே கண்டு என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்கள் ஜெபித்துக் கொண்டு ఆశీర్వదించమని இருக்கிறீர்கள்? చెప్పి ఆ ప్రార్థన ముగిస్తున్నామే తప్ప నా యొక్క సరిహద్దులను విస్తారము చేయమని చెప్పి ఎంతమంది ప్రార్థిస్తున్నామని మనం ప్రతిరోజు வேதத்தில் அநேக தேவனுடைய தாசர்களை அவர்கள் தேவன் ஆசீர்வதித்த ஜனங்களை பார்க்கும் பொழுது మరి పరిశుద్ధ గ్రంథంలో అనేక దైవజనులను కూడా దేవుని యొక్క బిడ్డలను మనం అనేక ప్రకారాలుగా మనం ఆశీర్వదించడం మనం చూసినప్పుడు கர்த்தநாமத்திற்கு மகிமை உண்டதாக ప్రభునామానికి మహిమ కలుగును గాక. அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாக தான் தேவன் వారు ஆசீர்வதித்திருக்கிறார். ప్రార్థించుట కంటే కూడా వారిని దేవుడు అధికంగా మరి ఆశీర్వదించి ఉంటున్నాడు. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா நமக்குள்ள கிரி செய்கிற ஆவியானவர் என்று మరి எழுதப்பட்டிருக்கிறது. ప్రార్థించుట కంటేను మనం విజ్ఞాపన చేయటం కంటేను అధికంగా క్రియేట్ చేసేటువంటి ఆత్మదేవుడు అని లిఖించబడి ఉన్నది. உதாரணமாக சாலமோன் ராஜாவை பார்க்கும் பொழுது ఉదాహరణకు మనం సొలొమోన్ రాజును మనం நீ గమనించినప్పుడు விரும்புவது என்னிடத்தில் கேளு என்று சொல்லுகிறார். నీవు ఇష్టపడేది నా దగ్గర పొందుకోమని అంటున్నాడు. இந்த போல நம்மளிடத்துல ஆண்டவர் வந்துட்டு கனவுலையோ அல்லது தரிசனத்தில் வந்து கேட்டா என்ன செய்வோம்? మరి ప్రభు ఒకవేళ వచ్చి మన దగ్గరకు వచ్చి కలలో గానీ లేక దర్శనాల్లో వచ్చి నీకు ఏమి ఇష్టమని అడిగితే మనం ఏం చెప్పగలమండి? கர்த்தநாமத்திற்கு மகிமை உண்டதாக. ప్రభు నామానికి మహిమ కలుగును గాక. லேப்டாப் எடுத்து பெரிய ஒரு லிஸ்டே கொடுத்துருவோம். ఒక పెద్ద డైరెక్ట్ గా వెళ్ళి ఒక పెద్ద పట్టికని ఇచ్చేస్తామండి. கர்த்தநாமத்திற்கு மகிமை உண்டதாக. ప్రభు నామానికి మహిమ కలుగును గాక. சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனமாக கேட்டாரு. కానీ సొలొమోను జ్ఞాని తన యొక్క దర్శనమైనప్పుడు ఈ அவர் విధంగా ஒரே ஒரு ஆண்டவர் நினைச்சாரு இவன் அதை கேட்பான் இதை கேட்பான் இதெல்லாம் கேட்பான்னு మరి சொல்லி ప్రభు అనుకొని ఉంటాడు ఇతడు అది అడుగుతాడు ఇది అడుగుతాడు మరి ఏవేవో అడుగుతాడని చెప్పి அவன் ஒன்னே ஒன்று கேட்டான். ఆయన ఒకటే అడిగాడు. உம்முடைய ஜனங்களை விசாரிப்பதற்கு ஞானத்தை అయా தாங்க. నీ జనులను విచారణ చేయుటకు తగిన జ్ఞాన వివేక ఆత్మను నాకు அவன் దయచేయమన్నాడు. வேண்டிக் கொண்டது மாத்திரம் ஆண்டவர் தந்தாரா? అతను అడిగిన మట్టుకు దేవుడు ఇచ్చాడండి? இல்ல, లేదండి. அவன் வேண்டிக் கொள்ளாதது தேவன் அதிகமாக தந்தார். అతడు వేడుకొన్నది కూడా దేవుడు అధికముగా అతనికి దయచేశాడు. நம்முடைய தேவன் మన దేవుడు நம்முடைய குறைவை பார்த்து நம்முடைய கஷ்டத்தை பார்த்து நம்முடைய தரித்திரத்தை பார்த்து நம்முடைய தேவையை பார்த்து தேவைக்கேற்றபோல தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது இல்லை. మన యొక్క కొరతలను చూసి మన యొక్క దరిద్రతలను చూసి మనకి ఎంత కావాలంతా ఆ యొక్క అవసరతలకు తగిన విధంగా మన దేవుడు అంత మట్టుకు ఆశీర్వదించే దేవుడు కాదు. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஐஸ்வர்யமுள்ள தேவனாக இருக்கிறார். ఎందుకంటే మన దేవుడైతే ఆయన ఐశ్వర్యవంతుడైన దేవుడు. அவருடைய ஐஸ்வர்யத்தை நிமித்தமாக அவருடைய ஐஸ்வர்யத்தினால தேவன் நம்மை ఆయన நிறைக்கிறார். ఐశ్వర్యము చొప్పున ఆయన ఐశ్వర్యము నిమిత్తము మనల్ని ఆయన నింపుతుంటున్నాడు. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டதாக. ప్రభు నామానికి మహిమ కలుగును கர்த்தர் గాక. நம்மை ஆசீர்வதிக்கும் போது ஏராளமாக మన ஆசீர்வதிக்கிறார். దేవుడు మనల్ని ఆశీర్వదించేటప్పుడు ఆయన పరిపూర్ణంగా ఆశీర్వదించబడి ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். అబ్రహామును దేవుడు ఆశీర్వదించాడు. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டதாக. ప్రభు నామానికి మహిమ உன்னை కలుగును గాక. ஆசீர்வதிக்கவே உன் பேரை பெருமைப்படுத்துவேன் నిన్ను சொன்னார். ఆశీర్వదించుతాను నీ పేరును నేను ఘనపరచదని చెప్పాడు. பூமியில் எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று భూమిలో சொன்னார். ఉండే సకల జనములు నీ వలన ఆశీర్వదించబడగలరు உன் అని பேரை చెప్పాడు. பெருமைப்படுத்துவேன் నీ என்று పేరు சொன்னார். నేను గొప్ప చేసేదని చెప్పాడు. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டதாக. ప్రభు నామానికి మహిమ ஆனா కలుగును గాక. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம். కానీ మరొక స్థలంలో చూస్తుంటున్నాం. எபிரேயருக்கு நிருபத்துல வாசிக்கிறோம். ఏప్రిల్కి రాసిన పత్రికలో చూస్తుంటున్నాం. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே உன்னை பெருக செய்வேன் என்று నిన్ను சொல்கிறார். తప్పనిసరిగా ఆశీర్వదించుతాను నిన్ను వర్ధిల్లి గొప్ప చేసేదని చెప్పాడండి. ஆமென். ఆమేన్. ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, ఆశీర్వదించేది మట్టుకే కాదు, அதை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். ఆశీర్వదించే ఆ ఆశీర్వాదమును ఆయన విస్తరింపి వర్ధిల్లింపజేసే దేవుడై நாம ఉంటున్నాడు. பழுகி பெருக வேண்டும், அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதமாக మనము இருக்கிறது. విస్తరించి వర్ధిల్లింపజేసేది ఆ యొక్క దేవుని యొక్క ఆ ఇష్టమైనది ఆయన యొక్క ప్రణాళిక అయి ఉంటున్నదండి. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை ప్రభు உண்டாக. నామానికి మహిమ కలుగును గాక. நோவாவின் காலத்தில் நம்ம வாசிக்கிறோம். నోవా యొక్క కాలంలో మనం చూస్తుంటున్నాం. பெரிய ஜலப்பிரளயம் வந்தது. గొప్ప జల ప్రవాహం వచ్చింది. அந்த பேழையில் இருந்து அந்த நோவாவுடைய 8 பேர் மாத்திரம் குடும்பம் மாத்திரம் ఆ காக்கப்பட்டார்கள். ఓడలో ఉన్నటువంటి ఆ యొక్క నోవా యొక్క కుటుంబస్తులు 8 మంది మట్టుకు వారు రక్షించబడగలిగారు. அவன் காலத்திலிருந்து எல்லா ஜீவராசிகள் மனுஷர்கள் எல்லாம் అతని அழிக்கப்பட்டார்கள். కాలంలో సమస్త జీవరాశులు గాని సమస్త వంశములు గాని నాశనమయ్యాయి. ஜலப்பிரளயம் நின்ற பிறகு குறைந்த பிறகு జల ప్రవాహము అది నిలబడిన తర్వాత తక్కువైన తర్వాత அந்த நோவாவுடைய குடும்பம் அந்த பேழையிலிருந்து வெளியே வந்தார்கள். ఆ నోవా యొక్క కుటుంబము ఆ యొక్క ఓడలో ఉండి బయటకు వచ్చారు. தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? దేవుడు వారికి చేసినటువంటి వాగ్దానము మొదటిదిగా ఏంటో తెలుసా? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ఆదికాండం 9వ అధ్యాయం మొదటి వాక్యంలో మనం చదువుతున్నామండి. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று మీరు சொன்னார். మీరు విస్తరించబడి ఆ భూమిని మీరు ఆ యొక్క పరిపాలన చేయమని మీరు విస్తరించమని చెప్పి. ஆமென்.
ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். మీరు పెరిగి వర్ధిల్లి ఈ యొక్క భూమిని నింపండి అని చెప్పే. இது தேவனுடைய திட்டமாய் ఇది இருக்கிறது. దేవుని యొక్క చిత్తమై ఉంటున్నది. தேவனுடைய விருப்பமாய் దేవుని இருக்கிறது. ఇష్టమై ఉన్నది. நாம் பலுக வேண்டும், பெருக வேண்டும், நிரப்ப வேண்டும். మనం పెరగాలి, వర్ధిల్లాలి, మనం ఈ భూలోకాన్ని మనం నింపాలి. கர்த்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ தேவன் కలుగును గాక. அப்படியாக அவர்களை ஆசீர்வதித்தார். அவர் பலுகினார்கள், பெருகினார்கள், நிரப்பப்பட்டார்கள். దేవుడు ఆ విధంగా వారిని ఆశీర్వదించాడు. వారు పెరిగారు, వారు వర్ధిల్లాలు, ఈ భూలోకముని వారు నింపబడ్డారండి. கர்த்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ కలుగును గాక. தேவனுடைய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்தது தெரியுங்களா? అబ్రహాం యొక్క ఆశీర్వాదం ఏ విధంగా ఉన్నదో తెలుసా? கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ. பூமி தாங்க கூடாதபடிக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாదம் நிரப்பப்பட்டது. ఈ భూలోకము పట్టజాలనంత మట్టుకు దేవుడు ఆయన ఆశీర్వదించాడు. దేవుడైతే ఆయన ఆశీర్వాదం అది పరిపూర్ణంగా నింపబడింది. நாம் அப்படியே இருக்கிற நிலைமையில இருக்க கூடாது. మనం ఆ విధంగా ఉండే పరిస్థితిలోనే ఉండిపోకూడదు. கர்த்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ కలుగును గాక. 21 நாள் உபவாச ஜெபம். ఈ యొక్క 21 రోజు ఉపవాస ప్రార్థన உங்கள் வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டாக మీ வேண்டும். జీవితంలో ఒక పెరుగుదల కలుగజేయాలి. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளா இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், మీరు చేయబెట్టి చేసే పని అయినా సరే, అది విద్య అయినా సరే, అది వ్యాపారమైనా సరే, நீங்கள் பிரயாசப்படுகிற எல்லா பிரயாசத்தையும் మీరు కష్టపడేటువంటి సమస్త కష్టార్జితమును కూడా கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, దేవుడు ఆశీర్వదించేది మట్టుకే அந்த కాదు, எல்லைகள் பெரிதாக ఆ வேண்டும். యొక్క సరిహద్దులు అవి విస్తారపరచబడాలి. அந்த எல்லைகள் பெரிதாக ఆ வேண்டும். సరిహద్దులు విస్తారపరచబడాలి. கர்த்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ కలుగును గాక. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ప్రియమైన దేవుని జనం, ஆதியாகமத்தில் ஒரு மனுஷனை இப்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ఆది కాండంలో ఒక వ్యక్తిని ఈ విధంగా ఆశీర్వదించుతానని మరి దేవుడు చెప్పాడండి. 9వ அதிகாரம், ఆది కాండం 9వ అధ్యాయం 7வது வசனம் 27வது வசனத்தை படிங்க. యాబத்தை தேவன் விருத்தியாக்குவார். దేవుడు యాపేతును విశాలపరచును, అతడు క్షేమ గుడారములో నివసించును, అతను కానాను దాసుడగును. ஆமென். யாபேத்தை தேவன் வியார்த்தி ஆக்குவார். அவன் சேமருடைய கூடாரங்களின் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். ஆமென். యాపத்தை தேவன் விருத்தியாக்குவார். యాపేతును దేవుడు విశాలపరచును. ஆமென். ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. ஒரு குறிப்பிட்ட மனிதனை பெயரை சொல்லி தேவன் మరి ஆசீర్வதிக்கிறார். ఒక గుర్తించబడ్డ మనిషిని గుర్తించి అతని పేరు చెప్పి మరి దేవుడు ఆశీర్వదిస్తున్నాడు. యాపத்தை தேவன் விருத்தியாக்குவார். యాపేతును దేవుడు వృద్ధి చేయును. యాపేతు என்று சொன்னாலே அதற்கு விருத்தி, యాపేతు అంటే దానికి అర్థం ఏంటంటే వృద్ధి చెందుట, எக்ஸ்டெண்ட். అది విశాలపరచుట అని. கர்த்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ కలుగును గాక. அவனை விருத்தியாக்குவேன், అతన్ని వృద్ధి చేస్తుంటున్నాడు. உங்களை விருத்தியாக்குவேன் சொல்லுகிறார். వృద్ధి చేస్తానంటున్నాడు உங்கள் దేవుడు. குடும்பத்தை మీ விருத்தியாக்குவேன் కుటుంబాన్ని சொல்லுகிறார். వృద్ధి చేస్తాను. உங்கள் பிள்ளைகள் காரியங்களை விருத்தியாக்குவேன் మీ యొక్క சொல்லுகிறார். బిడ్డల యొక్క కార్యములను వృద్ధి పరచదను. உங்கள் குடும்ப காரியங்களை விருத்தி அடை మీ செய்வேன் என்று కుటుంబ சொல்லுகிறார். కార్యములను వృద్ధి పరచదను అంటున్నాడు ప్రభువు. கர்த்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ உங்கள் కలుగును గాక. குடும்பத்தில் தடைப்பட்டிருக்கிற காரியங்களை தேவன் தடைகளை நீக்கி அது விருத்தி அடை செய்ய మీ యొక్క போகிறார். కుటుంబంలో ఉన్నటువంటి అడ్డు ఆటంకములను దేవుడు తొలగించి அது మిమ్మల్ని వృద్ధి பிள்ளையுடைய పరచబోతున్నాడు. படிப்பு காரியமா இருக்கலாம், பிள்ளையுடைய படிப்பு திருமண காரியங்களா అది இருக்கலாம். బిడ్డల యొక్క విద్యాభ్యాసం కార్యం ఉండొచ్చు, లేక బిడ్డల యొక్క వివాహ కార్యములై ఉండొచ్చు. உங்க குடும்பத்தை ஒவ்வொரு இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விருத்தியாக்குவேன் ఈ என்று యొక్క சொல்கிறார். కుటుంబంలో ఉన్నటువంటి ప్రతి ఒక్క విశ్వాసుల యొక్క కుటుంబంలో కూడా దేవుడు వృద్ధి పరచడానికి ఇష్టపడుతుంటున్నాడు. கர்த்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ కలుగును தேவன் గాక. இப்படியாக வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது இப்படி வாக்குத்தத்தம் మరి பண்ணுகிறார். దేవుడు వాగ్దానం చేసేటప్పుడు ఈ విధంగా వాగ్దానం చేస్తుంటున్నాడు. ஏசாயா 54வது அதிகாரத்தில் యేషయా రచన ప్రవచన గ్రంథం అందులో 54వ అధ్యాయం. கர்த்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ కలుగును గాక. உன் 2வது வசனம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் கூ- స్థలమును విచారపరచుము, ம். నీ నివాస స్థలములో తెరలు నిటంకరంగా సాగనిమ్ము, నీ త్రాళ్ళను పొడుగు చేయము. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரையை விரிவாக்கட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறம் வலதுபுறமாவது இடதுபுறமாவது இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியர் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி விப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. எந்த பக்கமா பெருகுவோமா? ఏ పక్కన మనం వర్ధిల్లుతామండి? వలదుపురத்திలో, కుడి ప్రక్కను, இடதுபுறத்திలో ఎడమ ప్రక్కనను இடம் கொண்டு பெருகுவாய். మనం ఆ యొక్క పట్టజాలనంత మట్టుకుగా. ஐயா சொன்னாங்க,
అయ్యగారు చెప్పారు, நீங்கள் வரும்பொழுது உங்கள் பிள்ளைங்களை முன்னாடியே அது என்ன செய்து அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு మీరు వచ్చేటప్పుడు మరి మీ బిడ్డలను ముందుగానే పంపించమని చెప్పి, சபை கட்டும் பொழுது சபை பெரிதாக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், சண்டே ஸ்கூல் தனியாக அது வந்துட்டு இருக்கும், அங்கே நடக்கும் என்று சொல்லி సంఘం కట్టబడేటప్పుడు మరి అక్కడికి ఆ బిడ్డలు వచ్చి అక్కడ ఆ కార్యాలు జరుగుతాయని చెప్పి, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டதாக. ప్రభు నామానికి మహిమ కలుగును గాక. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, అవును ప్రియమైన దేవుని జనమా, கர்த்தர் அந்த எல்லையை விரிதாக்க போகிறார். దేవుడు సరిహద్దులను విస్తారపరచబోతున్నాడు. கூடாரத்தின் இடத்தை మీ விசாலமாக்கும். యొక్క గుడారంలో ఉండే స్థలముని ఆయన విస్తారపరచబోతున్నాడు. ఆమేన్. உங்க வீட்டு காரியத்தை தேவன் உங்கள் வீட்டை தேவன் விஸ்தாரமாக்க మీ போகிறார். ఇంటి కార్యములలో దేవుడు మీ ఇంటిని విస్తారపరచబోతున్నాడు. அதுக்கு தான் யாபேசு ஜெபித்தார், అదే ఎబ్బేజును ప్రార్థించాడండి, எல்லையை பெரிதாக்கும். నా యొక్క సరిహద్దులను విస్తారపరచు ప్రభువా. உங்கள் எல்லைகளை தேவன் பெரிதாக்க మీ యొక్క போகிறார். సరిహద్దులను దేవుడు உங்கள் విస్తారపరచబోతున్నాడు. குடும்பத்துடைய காரியங்களை தேவன் விரிவாக்க మీ యొక్క போகிறார். కుటుంబంలో ఉండే కార్యములను దేవుడు அது విస్తారపరచబోతున్నాడు. சொந்த வீடா இருக்கட்டும், வாடகை வீடா అది సొంత ఇల్లు అయినా సరే, బాడుగ ఇల్లు అయినా సరే, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை ప్రభు உண்டாகட்டும். నామానికి మహిమ కలుగును உங்கள் గాక. வீட்டு காரியம் தேவன் விரிவாக்க போகிறார், விரிவாக்க మీ போகிறார். ఇంటి కార్యాలను దేవుడు విస్తారపరుస్తానని చెప్పాడు. తప్పనిసరిగా ఆయన విస్తారపరుస్తాడు. அநேக வருஷங்களாக அந்த காரியங்கள் தடைப்பட்டு అనేక இருக்கலாம். సంవత్సరాలుగా ఆ యొక్క కార్యములు అవి అడ్డుపడుతూ ఉండొచ్చు. உங்கள் அந்த வீட்டை வந்து நீங்க அது இடிச்சு அல்லது எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அநேக வருஷங்களாக நீங்க காத்து கொண்டிருக்க, ஜெபித்து கொண்டிருக்க, அந்த தேவைகளுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக தேவன் இந்த வருஷத்துல உங்களுடைய கூடாரத்தின் எல்லை தேவன் பெரிதாக்க మీ ఇంటిని దాన్ని పడదోషో దాన్ని అధికంగా పెద్దగా చేయాలని మరి అనేక సంవత్సరాలుగా మీరు ప్రయత్నిస్తున్నాడు. తప్పనిసరిగా దేవుడు అయితే ఆ కార్యములు ఈ సంవత్సరంలో మరి ఆయన తప్పనిసరిగా జరిగించబోతున్నాడు. ஆசீர்வதித்து பெரிதாக்க போகிறார். ఆయన ఆశీర్వదించి విస్తరింపజేయుచున్నాడు. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை ప్రభు உண்டாகட்டும். నామానికి మహిమ కలుగును గాక. இந்த திருச்சபையின் தேவன் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு தேவன் ఈ యొక్క ஆசீர்வதிக்க போகிறார். సంఘాన్ని కూడా దేవుడు ఇప్పుడున్న దానికంటే 1000 రెట్లుగా అధికంగా ఆశీర్వదించబోతున్నాడు. தெரிந்த வசனம் தான் తెలిసిన వాక్యమే. எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்திலும் 38ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ఎహెజ్కేలు 36వ అధ్యాయం అందులో 36 37 వాక్యాల్లో ఈ విధంగా లిఖించబడి ఉన్నదండి. நான் இஸ்ரவேலருக்கு என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமில் பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படி அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல் என்றார். ஆமென். ஹalleluya. హల్లెలూయా. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ప్రభు నామానికి మహిమ కలుగును గాక. உங்க வீட்டின் எல்லையை தேவன் விரிவாக்க మీ போகிறார். ఇంటి యొక్క సరిహద్దులను దేవుడు విస్తారపరచబోతున్నాడు. தேவனுடைய வீடாய் இருக்கிற இந்த திருச்சபையின் எல்லைகளை தேவன் பெரிதாக்கி ஜனங்களால் நிரப்ப போகிறார். దేవుడు ఇల్లు అయినటువంటి యొక్క సంఘమును దేవుడు విస్తారపరచి మరి ఆత్మల చేత ఆయన నింపజేయబోతుంటున్నాడు. ஹalleluya. హల్లెలూయా. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை ప్రభు உண்டாகட்டும். నామానికి మహిమ కలుగును గాక. கடந்த முறை வரும் பொழுது మరొక నేను వచ్చేటప్పుడు கடந்த முறை గతించిన సంవత్సరంలో వచ్చేటప్పుడు பாஸ்டர் ஐயா வந்துட்டு அவர் வாங்க போற இடத்தை கொண்டு போயிட்டு காண்பிச்சு அங்க ஜெபிக்க சொன்னாங்க. దైవజనులు మరి కొన్న ఆ స్థలానికి తీసుకొని వెళ్ళి దాన్ని చూపించి అక్కడ ప్రార్థించమని చెప్పారండి. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ప్రభు నామానికి మహిమ அவர்கள் కలుగును గాక. தனிப்பட்ட முறையில் குடும்பமாக சபையாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். వ్యక్తిగతంగా మరి కుటుంబంగా దాని నిమిత్తం మేము ప్రార్థిస్తూ ఉంటున్నారు. நிச்சயமாக அந்த இடத்தை தேவன் தருவார், எல்லையை பெரிதாக்க போகிறார். ఖచ్చితంగా దేవుడు ఆ స్థలాన్ని ఇస్తాడు. మరి ఆ యొక్క సరిహద్దులను దేవుడు విస్తారపరచబోతున్నాడు. ஜனங்களை ஆத்துமாக்களை கொல்லப்பொருளாக தரப்போகிறார். జనులను మరి ఆత్మలను కొల్లసొమ్ముగా దేవుడు ఇవ్వబోతుంటున్నాడు. உங்க வீட்டையும் தேவனுடைய வீட்டையும் தேவன் ஆசீர்வதித்து எல்லையை தேவன் பெரிதாக்க మరి మీ போகிறார். ఇంటిని మరి దేవుడి ఇంటిని కూడా మరి ఆశీర్వదించి దేవుడు ఆ యొక్క సరిహద్దులను విస్తారపరచబోతుంటున్నాడు. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ప్రభు உண்டாகட்டும். యొక్క పరిశుద్ధ నామానికి మహిమ కలుగును గాక. ఆమేన్. ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. யாபேசு மூன்றாவது ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ఎఫెసు మూడవదిగా ఒక ప్రార్థన ప్రార్థిస్తున్నాడు. உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும். అయా నీ హస్తము నాకు తోడుగా ఉండును గాకని. ஆமென். ఆమేన్. ஜெபிச்சு இருக்கீங்களா? ప్రార్థించారండి. ஜெபிக்கிறது இல்லை. ప్రార్థించలేదు ఆ విధంగా. మరి உமது கரம் என்னோடு கூட నీ இருக்கட்டும். యొక్క చేయి నాకు ఎల్లప్పుడూ తోడుగా ఉండును గాక. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், దేవుడు మనల్ని ఆశీర్వదించే நம்ம దేవుడు. எல்லைகளை பெரிதாக்குற మన தேவன். యొక్క సరిహద్దులను విస్తారపరిచే దేవుడే. நம்ம ஜெபிக்கும் பொழுது మనం ప్రార్థించేటప్పుడు இப்படியாக ஜெபிக்க ఈ வேண்டும். విధంగా ప్రార్థించాలండి. நம்முடைய கரம் என் மேல் இருக்கட்டும். ప్రభువా నీ యొక్క చేయి నాకు తోడుగా ఉండును గాక. ஹalleluya. హల్లెలూయా. கரம் இருக்கிற வரைக்கும் வரம். ఆయన దేవుడు చేయి మనకు తోడుగా ఉన్నంత వరకు మనకు వరాలే. கரம் இல்லாவிட்டா வரம் கிடையாது. ఆ యొక్క చేయి లేకపోతే వరం లేదండి. தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கணுங்க. దేవుని చేయి మనపై ఉండాలండి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. தாவீது ஒரு இடத்துல ஜெபிக்கிறார். దావీదు ఒక స్థలంలో ప్రార్థిస్తుంటున్నాడు. ஆண்டவரே, ప్రభువా உம்முடைய பாரமான கரத்தை என்னை விட்டு எடுத்து ఈ விடும். యొక్క భారమైన చేయిని నా పై నుంచి తీసివేయము ప్రభువా అని. ஏன்?
ఎందుకండి அதனால దాన్ని బట్టి என்னுடைய எலும்புகள் சக்தியற்று போய்விடுது. నా ఎముకలలో సత్వము లేకుండా పోతుందని. உம்முடைய கரம் மேல பாரமா నీ இருக்கு. హస్తం నా పైన భారంగా ఉందయ్యా. பாரமான கரத்தை எடுத்து ఆ விடுங்க. భారమైన హస్తమును తీర్చివేయి. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ప్రభునామానికి మహిమ కలుగును గాక. நாம ஜெபிக்கணும். మనం ప్రార్థించాలి. ஆண்டவரே, ప్రభువా, பாரமான கரம் அல்ல, భారమైన చేయి కాదయ్యా. ஆசீర్వதித்து எல்லையை பெரிதாக்குக. ఆశీర్వదించి సరిహద్దులను విస్తారపరిచేటువంటి చేయి. எந்த தீங்கனை துக்கப்படுத்தாதபடி கரம் என்னோட கூட இருக்கட்டும் ఏ ஆண்டவரே. కీడు నాకు దుఃఖము చేయకుండానట్లు నీ హస్తము నాకు తోడుగా ఉండును గాక ప్రభువా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ప్రభునామానికి మహిమ కలుగును గాక. ஜெபிக்கும் பொழுது இப்படி ஒரு ஜெபத்தை செய்யுங்க. ప్రార్థించేటప్పుడు ఇలాంటి ప్రార్థన కూడా మీరు ప్రార్థించండి. உம்முடைய கரம் என்னோட கூட இருக்கட்டும். నీ చేయి ఎల్లప్పుడూ నాకు తోడుగా ఉండును గాక ప్రభువా. ஆண்டவருடைய கரம் நம்ம மேல எப்பொழுது இருக்க మన வேண்டும். దేవుని చేయి ఎల్లప్పుడూ మనకు తోడుగా ఉండాలి. எஸ்தர் ராணி விண்ணப்பம் பண்ண போகும்பொழுது ఎస్తేరు రాణి విజ్ఞాపన చేయడానికి వెళ్ళినప్పుడు அகாஸ்வேரு ராஜ செங்கோலை எடுத்து நீட்டினான். అహష్వేరోషు రాజు ఆ యొక్క రాజ్య దండమును మరి నేరుగా చాపాడండి. ராஜாவுடைய சமூகத்தில் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. రాజు యొక్క ఆ యొక్క సన్నిధానములో ఎస్తేరుకైతే ఆ యొక్క దయ లభించింది. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ప్రభునామానికి మహిమ కలుగును தேவ గాక. கரம் நம்மோடு இருக்க வேண்டும். దేవుని యొక్క హస్తం కూడా మనకు తోడుగా ఉండాలి. నెహెమియా கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ప్రభునామానికి మహిమ కలుగును గాక. எருசலேமில் அலங்கங்கள் இடிக்கப்பட்ட போது, యెరూషలేము యొక్క ప్రాకారములు అవి పడద్రోయబడినప్పుడు, ஜனங்கள் எல்லாம் சிறையாக்கப்பட்ட போது, జనులందరూ కూడా చెరపట్టబడినప్పుడు, சுட்டெரிக்கப்பட்ட అది போது కాల్చబడినప్పుడు நெகேமியா ஜெபிக்கிறார். నెహెమియా ప్రార్థించాడు ఈ విధంగా, ஆண்டவரே, ప్రభువా, நன்மை செய்யக்கூடிய உம்முடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கட்டும். అయా మేలు చేయదగినటువంటి నీ దయగలిగిన హస్తము నా పైన నాకు తోడుగా ఉండును గాకని. ஹalleluya. హల్లెలూయా. நான் ஜெபிக்கும் பொழுது அப்படிதான் మనం ஜெபிக்கிறேன். ప్రార్థించేటప్పుడు కూడా ఆ విధంగానే ప్రార్థించాలి. என் குடும்பத்துக்காக నా ஜெபிக்கும் பொழுது, కుటుంబం కొరకే என் ప్రార్థించడం, மனைவி பிள்ளைகளுக்காக నా భార్య ஜெபிக்கும் బిడ్డల பொழுது, కొరకే திரு ప్రార్థించడం, சபைக்காக ஜெபிக்கும் సంగమ பொழுது, నిమిత్తమై ప్రార్థించడం, யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறனோ ఎవరైతే ప్రార్థిస్తున్నామో அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது, ఆవిడకి ప్రార్థించేటప్పుడు, ஆண்டவரே, ప్రభువా, உம்மை நன்மை செய்யக்கூடிய தயவுள்ள கரம் அவர்கள் ஒவ்வொருத்தர் மேலும் இருப்பதாக అయా నీ என்று మేలు చేయదగినటువంటి నీ యొక్క హస్తము వారి ప్రతి ఒక్కరి పైన ఉండునుగా కానీ చెప్పు. உங்க மேல இருக்க வேண்டும், உங்க குடும்பத்தின் மேல இருக்க మీ పైన வேண்டும், ఉండాలి, మీ కుటుంబముల పైన ఉండాలి, நீங்க செய்கிற காரியத்தில் இருக்க మీరు வேண்டும், చేసే ప్రతి ఒక్క நீங்க కార్యములలో ఉండాలి, போகிற காரியத்தில் మీరు இருக்க వెళ్ళే வேண்டும். కార్యములలో ఉండాలి. ஒரு ஆபீஸ்க்கு போகிற ஒரு அதிகாரியை சந்திக்க, ஒரு மனுஷனை சந்திக்க మీరు போகும்போது ఆఫీస్కి వెళ్ళేటప్పుడు ఒక మనిషిని ఒక అధికారిని మనం సంధించేటప్పుడు நீங்க ஜெபிச்சுட்டு போங்க. మీరు ప్రార్థించి వెళ్ళండి. ஆண்டவரே, ప్రభువా, இந்த அதிகாரிடத்துல, ఈ అధికారి దగ్గర, இந்த ఆఫీసుல, ఈ ఆఫీస్ లో ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக, ప్రభు ఇలాంటి కార్యం இந்த నిమిత్తమై, நன்மைக்காக ఈ యొక్క మేలు కొరకై நான் உம்மை நம்பி నేను போகிறேன். మిమ్మల్ని నమ్మి వెళుతున్నాను. நன்மை செய்யக்கூடிய உம்முடைய தயவுள்ள கரம் மேல் మేలు இருக்கட்டும். చేయదగిన నీ యొక్క హస్తము నాపై ఉండును గాకని. ஹalleluya. హల్లెలూయా. நீங்க போகிற இடத்துல మీరు వెళ్ళే స్థలములో அதிகாரிகள் இருக்கட்டும், మనుషனா అది இருக்கட்டும், అధికారులైనా సరే లేక మనుషులైనా போகிற సరే காரியத்துல వెళ్ళే కార్యములలో தேவனுடைய நன்மை செய்யக்கூடிய கரம் ఆమేన్. மேல் దేవుడు இருக்கும். మేలు చేసేటువంటి హస్తం మీ పైన ఉంటుందండి. அங்க தேவன் நன்மை கிடைக்க అక్కడ செய்வார், దేవుడు మేలు அங்க కలిగింపజేయ, தயவு கிடைக்க అక్కడ செய்வார், దయ మీకు அங்க தயவு కల్పిస్తాడు, கிடைக்கும். అక్కడ దయ లభిస్తుంది. அதுக்கு தான் யாபேஸ் దాని ஜெபிக்கிறார். కొరకు ఎబేజు நம்முடைய ప్రార్థిస్తున్నాడు, கரம் என்னோடு ప్రభువా, கூட. నీ హస్తము నాకు తోడుగా ఉండును గాక. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அடுத்த ஜெபம் என்ன? మరలా ప్రార్థన ఏంటండి? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ప్రభు నామానికి మహిమ కలుగును గాక. இந்த ஜெபத்தை நாம பண்ணதே இல்லை. ఈ ప్రార్థనను కూడా మనం చేయలేదండి. ஜெபம் பண்ணுன்னு ஆசீர்வதியும் கேட்டிருக்கிறோம். ఆశీర్వదించమని అడుగుతున్నాం, எல்லை பெரிதாக்கின்னு சொல்லி సరిహద్దులను ஜெபிக்கிறோம். విస్తారం చేయమని ஒரு ప్రార్థిస్తున్నాం. வேளை காரம் என்னோட கூட இருக்கட்டும்னு ஜெபம் నీ பண்ணி బలమైన హస్తం నాకు తోడుగా ఉండనిముగా కానీ మరి கர்த்தர் நாமத்துக்கு ప్రార్థిస్తున్నాం. மகிமையாக. ஆனா யாபேஸ் ஜெபிக்கிறான், కానీ ఎబేజు ప్రార్థిస్తున్నాడు, தீங்கனை துக்கப்படுத்தக்கூடாது, అయా ఏ కీడు నాకు సంభవించకూడదయ్యా, தீங்கனை துக்கப்படுத்தக்கூடாது, కీడు నన్ను దుఃఖపరచకూడదు, அவைகளை தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு அவைகளை விழுக்கிமிட்டு ఆ காத்துக்கொள்ள. యొక్క కీడు నన్ను దుఃఖపరచుకున్నట్లు వాటి నుండి నన్ను తప్పించి కాపాడు ప్రభు అంటే. ஹalleluya. హల్లెలూయా. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது మీరు ప్రార్థించేటప్పుడు இந்த காரியத்தை, இந்த வார்த்தையை சொல்லி ఈ ஜெபிக்க కార్యము வேண்டும். నిమిత్తమై ఈ వాక్యము చెప్పి మీరు ప్రార్థించాలి. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ప్రభు నామానికి మహిమ கர்த்தரை కలుగును గాక. ஆசீர்வதிக்கிறார், ప్రభు నిన్ను ఆశీర్వదిస్తున్నాడు, எல்லையை பெரிதாக்குகிறார், మరి ఆ యొక్క సరిహద్దులను విస్తారపరుస్తుంటున్నాడు. கரத்தை கரம் நம்மோடு கூட இருக்கும். ఆయన దయగలిగినటువంటి హస్తం నీకు తోడుగా ఉంటుంది. ஆனால் కానీ நம்முடைய வாழ்க்கையை துன்பப்படுத்துகிற, మన యొక్క జీవితాన్ని துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற దుఃఖపరుస్తున్న వేదన పరుస్తున్నటువంటి அநேக காரியங்கள் உண்டு. అనేక కార్యములు ఉంటున్నాయి. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ప్రభు నామానికి మహిమ நம்முடைய కలుగును గాక. குடும்பத்தில் துக்கம், మన యొక్క కుటుంబంలో நம்முடைய దుఃఖం, வாழ்க்கையில మన துக்கம், యొక్క జీవితంలో దుఃఖం, வேலை ஸ்தலத்தில் మనం துக்கம், పనిచేసే స్థలంలో దుఃఖం, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை ప్రభు உண்டாதாக. నామానికి మహిమ కలుగును அநேக గాక. துக்கமான காரியங்கள் நாம் சந்தித்துக் கொண்டு అనేక இருக்கிறோம். దుఃఖమైన కార్యములను మనం సంధిస్తుంటున్నాం. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை ప్రభు உண்டாதாக. నామానికి మహిమ இந்த కలుగును గాక. உபவாச
நாட்கள் ఈ ఉపవాస ప్రార్థనలు உங்களை துக்கப்படுத்துகிற మిమ్మల్ని దుఃఖపరుస్తున్నటువంటి எந்த தீங்கும் அணுகாதபடி ఏ కీడు మీకు தேவன் సంభవించినట్లు அதை விலக்கிவிட்டு காக்கிறது దేవుడు దాని నుండి తొలగించి మిమ్మల్ని రక్షించును గాక. ஹalleluya. హల్లెలూయా. எந்த தீங்கும் ఏ కీడు என்னை துக்கப்படுத்தாதபடி దుఃఖపరచుకున్నట్లు என்னை விலக்கிவிட்டு నన్ను காத்துக்கோ. తప్పించి కాపాడు ప్రభువా. ஹalleluya. హల్లెలూయా. காத்துக்கொள்ளும் ஜெபிக்கலாம். కాచి కాపాడమని ప్రార్థించవచ్చు. அந்த எந்த தீங்கு என்னை ఏ துக்கப்படுத்தக்கூடாது. కీడు నన్ను దుఃఖపరచకూడదు. ஹalleluya. హల్లెలూయా. நம்மை துக்கப்படுத்த கூடாது. ఏ కీడు కూడా దుఃఖపరచకూడదు. நம்முடைய பிள்ளைகளை துக்கப்படுத்துற காரியங்கள் దుఃఖపరచకూడదు. கர்த்தநாமத்தை வேண்டுதாக. ప్రభునామానికి మహిమ. புருஷனை துக்கப்படுத்துற భర్తను காரியங்கள், దుఃఖపరచకూడదు. மனைவியை துக்கப்படுத்துற భార్యను காரியங்கள், దుఃఖపరచకూడదు. நம்முடைய முழு குடும்பத்தையும் మన యొక్క పరిపూర్ణ కుటుంబం துக்கப்படுத்துற காரியங்கள், దుఃఖపరిచేటువంటి துக்கத்தை కార్యాలు, உண்டாக்குற కాரியங்கள், దుఃఖం కలుగజేసే வேதனை కార్యాలు, உண்டாக்குற వేదన காரியங்கள், కలుగజేసే కార్యాలు, எதுவும் அணுகாதபடி ఏది కూడా మనల్ని ஆண்டவரே సంభవించకూడదు. காத்தருளும் என்று சொல்லி ప్రభువా ஜெபிக்கும் కాచి பொழுது కాపాడమని చెప్పి ప్రార్థించాలి. நிச்சயமாக தேவன் அந்த தீங்கை ஆமென். துக்கப்படுத்தாதபடி விலக்கிவிட்டு காக்கிறார். ఖచ్చితంగా దేవుడు ఆ యొక్క కీడు మీకు సంభవించకుండా తప్పించి మిమ్మల్ని కాచి కాపాడుతాడండి. இந்த உபவாசம் இந்த 10வது நாள்ல நீங்கள் வந்து ఈ இருக்கிறீர்கள். ఉపవాస ప్రార్థనల యొక్క 10వ రోజున మీరు వచ్చి ఉంటున్నారు. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ కలుగును గాక. இது ஒவ்வொரு வருஷமும் இருக்கிற ஒரு ஜெபமா இருக்கலாம். ఇది ప్రతి ఒక్క సంవత్సరం ప్రార్థించే ఒక ప్రార్థనగా ఉండొచ్చు. நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து வந்திருக்கிறேன். మనం దేవుని సన్నిధానంలో ప్రార్థించడానికి వచ్చాం. கர்த்தநாமத்திற்கு మహిమ துதி உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ స్తుతి కలుగును గాక. திருச்சபையை துன்பப்படுத்துகிற, ఈ యొక్క సంఘమును హింసిస్తున్నటువంటి, இந்த திருச்சபை ஊழியத்தை ఈ துக்கப்படுத்துகிற, యొక్క సంఘమును ఆ యొక్క పరిచయను దుఃఖపరుస్తున్నటువంటి, தேவதாசனுடைய குடும்பத்தை துக்கப்படுத்துகிற, దైవజనులను వారి కుటుంబాన్ని దుఃఖపరుస్తున్నటువంటి கர்த்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ కలుగును எந்த గాక. தீங்கும் அணுக கூடாதபடி ఏ కీడు కూడా సంభవించకుండానట్లు தேவன் வேலெடுத்து பாதுகாக்க முடியும். దేవుడు కంచె వేసి కాపాడు లాగిన கர்த்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ కలుగును గాక. நாங்கள் உங்கள் மத்தியிலே அந்த எங்களுடைய துக்கங்களை வேதனைகளை நாங்கள் காண்பிக்காமல் இருக்கிறோம். వాటి మధ్యలో మన యొక్క దుఃఖములను వేదనలను మనం కనబరచుకోకుండా ఉంటున్నాం. பாஸ்டர் சிரிக்கிறாங்க, நல்லா சிரிச்சு பேசுறாங்க. సేవకులు బాగుగా నవ్వి నవ్వి మాట్లాడుతుంటున్నారు. கர்த்தநாமத்திற்கு மகிமை ప్రభునామానికి உண்டாவதாக. మహిమ அவருக்கு కలుగును గాక. అనేక கிளை சபைகள் இருக்கிறது, అనేక సంఘాలు ఈ విధంగానే ఉన్నదండి. நல்ல வருமானம் இருக்குது, మంచి వరమానం ఉంది. కార్లో పోறாங்க వరాங்க, వస్తున్నారు వెళ్తున్నారు పోతున్నారు. நல்ல வீட்டுல நல்ல வசதியான வீட்டுல இருக்கிறாங்க. మంచి ఇల్లు మంచి వసతి కలిగిన ఇంట్లో ఉంటున్నారు. அப்படின்னு நினைச்சு అలాగనే అనుకొని அவளுக்கு என்ன துக்கம் இருக்க போகுது, என்ன கஷ்டம் இருக்க వారికి போகுது ఏం దుఃఖం ఉండబోతుంది, ఏం కష్టం ఉండబోతుంది என்று நீங்கள் யோசிக்கலாம். అలాగని మీరు ఆలోచించవచ్చు. கர்த்தநாமத்திற்கு மகிமை துதி உண்டாவதாக. ప్రభునామానికి స్తుతి మహిమ కలుగును அவர்களை గాక. துக்கப்படுத்துகிற, వారిని దుఃఖపరుస్తున్నటువంటి, குடும்பத்தை துக்கப்படுத்துகிற, కుటుంబాన్ని దుఃఖపరుస్తున్నటువంటి, ஊழியத்தை సభயை துக்கப்படுத்துகிற పరిచర్యను సంఘమును అనేక దుఃఖపరుస్తున్నటువంటి தீங்கான காரியங்கள் உண்டு. అనేక కీడైన కార్యములు కూడా ఉన్నాయండి. கர்த்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ కలుగును எந்த గాక. தீங்கும் ఏ துக்கப்படுத்தாதபடி కీడు వారికి దుఃఖపరచుకున్నట్లు அவர்களுடைய குடும்பத்தையும் వారిని వారి కుటుంబమును திருச்சபை ஊழியத்தையும் సంఘమున పరిచర్యను தேவன் தொடர்ந்து வேலெடுத்து காப்பாராக. దేవుడు ఇది మొదలుకొని కంచె వేసి தேவ కాపాడును గాక. கரம் அவர்கள் மேல் దేవుని இருப்பதாக. హస్తము వారికి తోడుగా ఉండును గాక. கர்த்தநாமத்திற்கு மகிமை துதி ప్రభునామానికి உண்டாவதாக. మహిమ స్తుతి కలుగును గాక. கர்த்தருடைய பிரியமானவர்களா, ప్రియమైన దేవుని బిడ్డలారా, நான் சொல்லுகிறேன், నేను చెబుతున్నా, இந்த வித்தியாசமா யோசிக்க கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது. మీరు వ్యత్యాసమైన యోచనలను తీసుకోకూడదు. இந்த யாபேசு ఈ అబ్బేజ్ ஏன் அந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார்? ఎందుకు ఈ కార్యమును చెప్పి ప్రార్థిస్తున్నాడు? எந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. ఏ కీడు కూడా నన్ను దుఃఖపరచకుండానట్లు. யாபேஸ் என்றால் என்ன பேருக்கு అర్థం தெரியுமா? ఎబ్బేజ్ అంటే దానికి ఆ పేరుకి అర్థం ఏంటో తెలుసా? దుఃఖం పేరు. దుఃఖమేనండి. ఆమేన్. ఆమేన్. அவங்க அம்மா எல்லாம் கூடும்போது, మరి తల్లి ఆ బిడ్డకు ఆ పేరు அவன் పెట్టి சகோதரெல்லாம் கூப்பிடும்போது అతన్ని పిలిచేటప్పుడు சொல்லாம சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஏ துக்கமே வா. చెప్తారా చూడండి, ఈ విధంగా దుఃఖమా ఇక్కడికి రాని. அவனை கூடும்போது யா பேசுன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க, பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கலாம், இல்லைன்னா துக்கமே வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். పిలిచేటప్పుడు అంతా ఎబ్బేజు ఇక్కడికి రాని, పిలిచేటప్పుడు దుఃఖమా ఇక్కడికి రాని పిలుస్తుంది. ஒருவேளை எல்லாருமே பிள்ளைகளை பெருக்கும் பொழுது அந்த ஒரு வேதனையோடு தான் பிள்ளை ఒకవేళ ప్రతి ఒక్కరు కూడా బిడ్డలను కనేటప్పుడు ఆ యొక్క వేదనతోనే బిడ్డలను ஆனா కంటారండి. துக்கத்தோடு யாரும் பிள்ளைகளை பெற்றெடுக்க కానీ மாட்டாங்க. దుఃఖంతో ఎవరు కూడా బిడ్డలను కండరు. அந்த டெலிவரி பெயின் இருக்கும், ఆ యొక్క గర్భ ప్రసవ నొప్పి ఉంటుందండి. அந்த வலி இருக்கும். ఆ నొప్పి అనేది ఉంటుంది. ஏன் இந்த பிள்ளை பெக்க போறோம், ஏன் இந்த பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு யாரும் துக்கப்பட மாட்டாங்க. ఎందుకు ఈ బిడ్డలను కనాలి, ఎందుకు ఈ బిడ్డను కనబోతున్నాను ఎవరు కూడా ఆ విధంగా దుఃఖించరు. ఎవరు కూడా. கர்த்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ కలుగును గాక. யாபேசு துக்கப்பட்டு கொண்டிருந்தான். ఎబ్బేజు దుఃఖపడుతూ ఉంటున్నాడు. ஏதோ ஒரு தீங்கு அவனை துக்கப்படுத்திக் கொண்டு ఏదో இருந்தது. ఒక కీడు అతను దుఃఖపరుస్తున్నది. அதனால தான் அவன் ஜெபிக்கிறான். కాబట్టి అతను ప్రార్థిస్తున్నాడు. எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாதபடி, ఏ కీడు కూడా నన్ను దుఃఖపరచకుండా என்னை விலக்கிவிட்டு காத்தருளும் என்று తప్పించి சொன்னான். కాపాడు ప్రభు అని. அன்பு சகோதரன் சகோதரியே, ప్రియమైన సహోదరుడు సహోదరి, உன் வாழ்க்கையை துன்பப்படுத்துற ஒரு காரியம் உண்டு. నీ జీవితమును ఆ యొక్క బాధ పెడుతున్నటువంటి ఒక కార్యం ஒருவேளை కలదు. உன்னுடைய புருஷனாகவே இருக்கலாம், ఒకవేళ నీ భర్త అయి ఉండొచ్చు, உன் மனைவியாய் లేక నీ இருக்கலாம், భార్య అయి ఉండొచ్చు, உன் பிள்ளையாய் లేక నీ బిడ్డలై இருக்கலாம், ఉండొచ్చు, உன் கூட నీ பிறந்தவர்களாய் తోడ இருக்கலாம். పుట్టిన వారై ఉండొచ్చు. கர்த்தநாமத்திற்கு
நாமத்திற்கு மகிமை ప్రభు உண்டாவதாக. నామానికి మహిమ உன் కలుగును. குடும்பத்திலே துக்கப்படுத்தல் నీ உனக்கு కుటుంబంలో இருக்கிறார்கள். దుఃఖపరిచేవారు కలిగి ఉండవచ్చు. எப்படின்னு கேக்குறீங்களா? ఏ విధంగా అడుగుతారా? அன்னாள் வாழ்க்கையில பாக்குறோம். అన్న జీవితంలో చూస్తున్నా, அன்னாள் வாழ்க்கையில யாருமே துக்கப்படுத்தல. అన్న జీవితం ఎవరు அவள் దుఃఖపరచలేదు. வீட்டில் இருந்து இன்னொரு ஸ்திரீ அவளை துக்கப்படுத்திக் கொண்டே ఆమె இருந்தாள். ఇంటిలో ఉండేటువంటి మరొక స్త్రీ ఆమెను దుఃఖపరుస్తుంది, வேதனைப்படுத்திக் கொண்டே వేదన இருந்தாள். పరుస్తూ ఉంటుంది. அவள் மனம் கிளேசமுள்ள ஸ்திரீயாக இருந்தாள். ఆమె ఆ యొక్క మనసు కష్టపెట్టే స్త్రీగా ఉన్నిందండి. ஒவ்வொரு நாளும் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டு துக்கத்தோடு அவள் வாழ்ந்து கொண்டு ప్రతి இருந்தாள். ఒక్క రోజు కూడా ఆమె దుఃఖపడుతూ దుఃఖముతోనే ఆమె జీవిస్తూ ఉండేది. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். నేను చెప్పేది మీకు అర్థమవుతుంది. வெளியில இல்ல, துக்கப்படுத்துகிறவர்கள், ఆ యొక్క బయటలే రెండు దుఃఖపరిచేవారు, வேதனைப்படுத்துகிறவர்கள் వేదన పరిచేవారు வீட்டுக்குள்ள ఇంటి లోపల உங்க குடும்பத்தில் இருக்கலாம். మీ కుటుంబంలోనే உங்க ఉండొచ్చు. புருஷனால நீங்க துக்கப்பட்டு கொண்டு మీ భర్త இருக்கலாம். వలన దుఃఖపరచబడుతూ உங்க ఉండొచ్చు. பிள்ளை நிமித்தமாக அல்லது உங்க பிள்ளை நினைத்து நீங்கள் துக்கப்பட்டு మీ கொண்டு బిడ్డల இருக்கலாம். నిమిత్తమే లేక బిడ్డలను తలంచుతూ మీరు என் దుఃఖపడుతూ பிள்ளைக்கு ఉండొచ్చు. நல்ல ஒரு வாழ்க்கை அமையவில்லை என்று నా சொல்லி బిడ్డకు ఒక మంచి జీవితం உங்களுடைய అమర్చబడుతుందని பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கையை நினைத்து మీ యొక్క బిడ్డల యొక్క భవిష్యత్ కాలమును మీరు கர்த்தர் తలంచుతూ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ நான் தான் కలుగును గాక. கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது అయ్యో నేనే కష్టపడ్డానే, నా బిడ్డలు ఇక కష్టపడకూడదని, என்று பிள்ளைகள் வாழ்க்கையை எதிர்கால வாழ்க்கை குறித்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு అలాగే இருக்கலாம். బిడ్డల యొక్క జీవితం వారు ఎదిరించుతున్నటువంటి వారి భవిష్యత్ కాలం గురించి మీరు దుఃఖిస్తూ ఉండొచ్చు. உங்கள் புருஷன் அநேக வருஷங்களை ரட்சிக்கப்படாமல் மனம் திரும்பாமல் வேற விதங்கள் கெட்ட அபியாசங்களில் அடிமைப்பட்டிருக்கலாம், வேற விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு భర్త இருக்கலாம். రక్షణ పొందక మరి దేవుని వైపు మళ్ళక వేరొక జీవితాన్ని జీవిస్తూ అనేక రోజులుగా మరి రక్షణ పొందకుండా వేరొక జీవితాన్ని జీవిస్తూ ఉండొచ్చు. அதனால உங்கள் புருஷன் நிமித்தமங்கள் துக்கப்பட்டு கொண்டு దాన్ని బట్టి இருக்கலாம். మీ యొక్క భర్త నిమిత్తమై మీరు దుఃఖపడుతూ ఉండొచ్చు. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ நான் కలుగును గాక. தாழ்மையோட பயபக்தியோடு నేను விசுவாசிக்கிறேன். తగ్గింపుతో మరి నేను இந்த నమ్ముచున్నాను. 2024 வருஷத்து மே மாதத்திலே ఈ 2024 సంవత్సరం మే నెలలో 21 நாள் ஜெபம் ఈ యొక్క 21 రోజు உங்க ప్రార్థన குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில இருக்கிற మీ కుటుంబంలో మీ జీవితంలో உங்களை ఉన్నటువంటి துக்கப்படுத்திக் கொண்டு మిమ్మల్ని இருக்கிற దుఃఖపరుస్తున్నటువంటి அந்த தீங்கான காரியங்களை வாழ்க்கை விட்டு உங்க குடும்பத்தை விட்டு உங்க வீட்டை விட்டு விலகி போக போகிறது. కీడైన కార్యములు మీ జీవితంలోని మీ కుటుంబ జీవితంలోని మీ ఇల్లు వదిలి అవి వెళ్ళిపోవును గాక. தேவன் அவைகளை விலக்கி விட்டு உங்களை காப்பாராக. దేవుడు వాటిని తొలగించి మిమ్మల్ని తప్పించి కాపాడును గాక. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ప్రభు மகிமை యొక్క పరిశుద్ధ செய்யும்படியாக. నామానికి మహిమ కలుగును గాక. நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். అవును ప్రియమైన దేవుని జనమా, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ప్రభు నామం మహిమపడుచును గాక. வேதத்தில் வாசிக்க அநேக இடங்களில் அந்த தீங்கை குறித்து வாசிக்கிறோம். దేవుని వాక్యంలో మనం అనేక లేఖనాల్లో మనం చదివేటప్పుడు ఆ కీడుని గురించి చదువుతుంటున్నాం. லோத்துடைய வாழ்க்கையில வாசிக்கிறோம். లోతు యొక్క జీవితంలో அந்த పట్టణం அழிக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார். ఆ పట్టణం నాశనం అయ్యేక మునుపు దేవుడు అంటున్నాడు, அவன் சொல்லுகிறான், అతడు అంటున్నాడు தீங்கு என்னை தொடருமே என்று ఆయా சொல்லுகிறான். కీడు నాకు సంభవిస్తుంది అని. உன் வாழ்க்கையில தீங்கு தொடர்ந்து கொண்டு வருகிறா, துக்கம் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டு ఆ இருக்கிறதா, యొక్క దుఃఖము కీడు నీ జీవితంలో అది వెంబడిస్తూనే వస్తూ ఉన్నదా? தீங்கு உன்னை துக்கப்படுத்திக் கொண்டு కీడు నిన్ను இருக்கிறதா, దుఃఖపరుస్తూనే వస్తున్నదా? வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கிறதா. వేదనపరుస్తున్నదా? கர்த்தர் நாமத்திற்கு மகிமை ప్రభు నామానికి உண்டாவதாக. మహిమ కలుగును గాక. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, దేవుని యందు ప్రియమైన వారలారా, இந்த உபவாச ஜெபம் ఈ ఉపవాస ప్రార్థన உங்களை துக்கப்படுத்துற அந்த தீங்கு உங்களை அணுகாதபடிக்கு அவள் விலக்கிவிட்டு మిమ్మల్ని காக்கிறது. దుఃఖపరిచే ఆ యొక్క కీడైన కార్యములు అది మీకు సంభవించుకున్నట్లు దాన్ని తొలగించి కాపాడును గాక. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டுதா. ప్రభు యొక్క పరిశుద్ధ నామానికి మహిమ కలుగును గాక. செப்பனியா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். జపనీయ గ్రంథంలో మనం చదువుతున్నాం, 3:15 வாசிக்கிறோம். 3:15 చదువుతున్నాం. கர்த்தர் உன் ஆக்கினைகள் எல்லாம் அகற்றி దేవుడు ఆ యొక్క అగ్నిలను కూడా తొలగించి தீங்கு உன்னை அணுகாதபடிக்கு காத்துக் கொள்வார் என்று ఏ కీడు எழுதப்பட்டிருக்கிறது. నీకు సంభవించుకున్నట్లు కాచి కాపాడుతాడని. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தீங்கு உங்களை தொடராது. ఏ కీడు మీకు సంభవించదు, ముట్టదు. Continue. అది தொடராது. అది మిమ్మల్ని వెంబడించదు, தொடராது. అది మిమ్మల్ని వెంబడించదు. ஏனென்று சொன்னால் ఎందుకంటే இம்மட்டும் வா இனி மிஞ்சி வராது என்று சொன்னார். ఇంతవరకు ఇక పైన రాబాకని చెప్పాడు. உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற உங்களை துக்கப்படுகிற தீங்கு இனி உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வராது. మీ జీవితంలో మిమ్మల్ని వెంబడించుతూ వస్తున్నటువంటి ఆ కీడు ఇక పైన మీ దరికి కూడా రాదండి. అది செப்பனியால வாசிக்க தீங்கை காணாது இருப்பாய் என்று జపనీయులు మీరు சொல்லி. చదువుతుంటారు ఆ యొక్క కీడుని మీరు చూడబోరని. இந்த உபவாச ஜெபம் ఈ ఉపవాస ప్రార్థన உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தீங்கு இனி காணாது இருப்பீர்கள். మీ జీవితంలో ఇక ఎలాంటి కీడును కూడా మీరు చూడకుందురుగాక. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ కలుగును. சங்கீதம் 27:5 வாசிக்கிறோம். కీర్తనలు 27:5 చదువుతున్నాం. தீங்கு நாளிலே தேவன் தம்முடைய கூடார மறைவில வைத்து என்னை காப்பார் என்று అపాయ சொல்லி. దినమునందు ఆయన దేవుడు ఆయన యొక్క గుడారములో ఉంచుకుని నన్ను కాచి కాపాడుతాడని చెప్పి கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை ప్రభు యొక్క உண்டாவதாக. పరిశుద్ధ నామానికి మహిమ కలుగును. அப்போஸ்தலருடைய పౌలుடைய வாழ்க்கையில் நாம பார்க்கிறோம். అపొస్తలుడైన పౌలు గారి యొక్క జీవితంలో మనం చూస్తుంటున్నాం. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ. மெலிதா என்ற தீவில் அவன் போய் இருக்கும் பொழுது మెలితా అనబడిన ద్వీపంలో ఆయన వెళ్ళి அந்த ఉన్నప్పుడు ஜனங்கள் எல்லாரும் குளிருக்காக அவர்கள் என்ன செய்ய நெருப்பை வைத்து அந்த குளிருக்காக ఆ యొక్క இருக்கிறார்கள். జనులు అక్కడ చలి కాసుకునే నిమిత్తమై అక్కడ అగ్ని పెట్టి కాల్చుతూ అక్కడ చలి కాసుకుంటూ அப்போஸ்தலர் ఉంటున్నారు. பவுல் சில విறகுகளை எடுத்து அந்த நெருப்பில போடுகிறார். అపొస్తలుడైన పౌలు గారు మరి కొన్ని కట్టెలను తీసి ఆ అగ్నిలో వేస్తుంటున్నాడు. அந்த விறகுல இருந்து ஒரு கட்ட சர்ப்பம் வந்துட்டு அவன் கையை பிடித்து ఆ விட்டது. అగ్ని నుండి ఒక సర్పం బయటకు వచ్చి అతని చేతిని పట్టుకుంటుంది. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభునామానికి మహిమ அந்த కలుగును. தீவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பேசிக் ఆ கொள்கிறார்கள். ద్వీపంలో ఉండేటువంటి ప్రజలందరూ మాట్లాడుకుంటున్నారు. பட்டணத்தை விட்டு
தேசத்தை விட்டு இவன் தப்பி வந்தாலும் இவனுடைய சாபம் இவனுடைய இது வந்துட்டு தீங்கு இவனை தொடர்ந்து வந்து మరి వారి கொண்டிருக்குன்னு పట్టణం சொல்லிட்டு. నుండి దేశం నుండి తప్పించుకొని వచ్చినప్పుడు కూడా ఆ యొక్క శాపం అన్నది వీరిని వెంబడిస్తూ మొదలుకొని వస్తూనే ఉన్నది అని. அந்த கட்ட சர்ப்பம் அவனை கடித்த வெகு நேரமாகி அவனுக்கு எந்த ஒரு தீங்கும் அவனுக்கு நேரிடவில்லை என்று ఆ యొక్క సర్పం అతన్ని కాటు వేసిన దృష్టి ఎలాంటి కూడా ఏ కీడు ఏది కూడా అతనికి సంభవించలేదండి. கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாக. ప్రభునామానికి మహిమ. உங்களை எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு தேவன் காக்கிற தேவனாய் అమ్మ ఏ కీడు కూడా మీకు సంభవించుకోవడానికి దేవుడు మిమ్మల్ని కాచి కాపాడుతాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. కర్తరుடைய పరిశుద్ధ నామத்திற்கு ప్రభు యొక్క மகிமையுண்டாக. పరిశుద్ధ నామానికి మహిమ కలుగును நாம் గాక. கர்த்தருக்கு பிரியமானவர்களே. అవును ప్రియమైన దేవుని జనమ. ஜெபிக்கும் பொழுது இப்படியாக இந்த ஒவ்வொரு வார்த்தை யாபேசு ஜெபித்தது போல நீங்கள் ஜெபித்து பாருங்க. మనం ప్రార్థించేటప్పుడు కూడా యొక్క ఎబ్బేజు ప్రార్థనలో ఒక్కొక్క వాక్యాన్ని మాటను చెప్పి మీరు ఆశీర్వదించు சொல்லி ஜெபிங்க. ఆశీర్వాదం కొరకే ప్రార్థించు. எல்லை பெரிதாக்குன்னு சொல்லி ఆ యొక్క ஜெபிங்க. సరిహద్దులను విస్తారము చేయమని కరం என்னோட ప్రార్థించు. கூட இருக்கட்டும். నీ హస్తము నాకు తోడుగా ఉండును గాక అని ప్రార్థించండి. எந்த தீங்கனை துக்கப்படத்த ఏ கூடாது. కీడు నన్ను దుఃఖపరచకూడదు ప్రభు అని ప్రార్థించు. அவைகளை என்னையும் என் குடும்பத்தை விலக்கிவிட்டு అవి காத்துக்கொள்ளும். నన్ను మరి నా కుటుంబం నుండి వాటిని తొలగించి కాచి కాపాడమని சபை చెప్పండి. ஊழியத்தை காத்துக்கொள்ளும். సంఘమును పరిచయను కాపాడమని. ஆமென். ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. யாபேசு வேண்டிக் கொண்டது கர்த்தர் அருளினார். ఎబ్బేజు ఏదైతే ప్రార్థించాడో దేవుడు అతనికి అది దయచేశాడు. உபவாச ஜெபத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்கிறது கர்த்தர் உங்களுக்கு అరుள் செய்கிற தேவனாக ఈ இருக்கிறார். ఉపవాస ప్రార్థనలు ఏదైతే మీరు విజ్ఞాపన ప్రార్థనలు చేస్తున్నాడో దేవుడు దాన్ని మీకు దయచేసే దేవుడు ఉంటున్నాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்துட்டு నాకు ఇవ్వబడినటువంటి సమయం ముగించిందండి. நான் இன்னும் பாயிண்ட்டுக்குள்ள வரல. నేను ఇంకా పాయింట్లోకి రాలేదు. நான் இன்னைக்கு பேச வந்தது ఈ రోజున మాట్లాడడానికి వచ్చింది அந்த அக்ஷரம் இருக்குதுல அந்த வீல வச்சு ஒரு 3 பாயிண்ட் பேசுறேன். நான் వీళ్ళ వచ్చి ఆ 3 పాయింట్లు మాట్లాడాలనుకున్నానండి. முதல் பாயிண்ட் தான் பேசியிருக்கேன். வீடு మొదటి ఆ మాట నేను మాట్లాడానండి ఇల్లు గురించి. వ్యాపారం అండి. ఆమేన్. நீங்க செய்கிற தொழில் మీరు చేసేటువంటి వ్యాపారము அந்த வி. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూయా. హల్లెలూయా. ஐயா இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாக. ప్రభు నామానికి మహిమండి. రెండవది వి. రెండవదిగా బి. எப்படி யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரியல. మరి ఎవరు ఎంత మటుకు గమనించారో తెలియదు. வீட்டை தேவன் ஆசீர்வதித்து எல்லை பெரிதாக்கு. ఇంటిని ఆశీర్వదించి మరి సరిహద్దులను విస్తారపరచమని. దేవుడి వీட்டை దేవుడు ఆశీర్వదించాడు. దేవుడి యొక్క ఇంటిని దేవుడు ఆశీర్వదించడానికి ఇష్టపడుతున్నాడు. ఆమేన్. ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். మీ వ్యాపారాన్ని దేవుడు ఆశీర్వదించాడు. நீங்க செய்கிற வேலை தேவன் మీరు ஆசீர்வதிப்பார். చేసే పనులను దేవుడు ఆశీర్వదిస్తాడు. அதிலே தேவன் உங்களை உயர்த்த போகிறார். ప్రమోషన్ கொடுக்க దేవుడు போகிறார். మిమ్మల్ని హెచ్చించబోతున్నాడండి. ప్రమోషన్ ఇవ్వబోతున్నాడు. சம்பளத்தை உயர்த்த మీ போகிறார். జీతమును హెచ్చించబోతున్నాడు. நீங்கள் இருக்கிற அந்த பொசிஷன்ல இருக்க போகிறது இல்ல, வேற లెవెల్ ఆండర్ உங்களை கொண்டு మీరు ఉండే போகிறார். ఆ స్థానంలో ఉండబోరు కానీ మరొక ఆ స్థానంలో హెచ్చైన స్థానానికి దేవుడు మిమ్మల్ని తీసుకొని இது వెళ్ళబోతున్నాడు. வரைக்கும் படிச்ச போதுன்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைகளை நீங்க படிக்க வச்சிருப்பீங்க, பிள்ளைங்களை படிச்சிருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஹையர் ஸ்டடி பண்ண போகிறாங்க, அவங்க படிக்க போகிறாங்க. మరి ఇంతవరకు చదివిన చదువులు చాలని మీరు అనుకుంటున్నారు కానీ దేవుడైతే వారి జీవితంలో ఇంకా ఉన్నతమైనటువంటి విద్యాభ్యాసం వారికి దేవుడు ఇవ్వబోతుంటున్నాడు. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாக. ప్రభునామానికి మహిమ కలుగును గాక. அதற்கு ஆதாரமா வசனமாக దానికి ఆధారంగా మరి వాక్యముగా ஆதியாகமம் పుస్తకத்துல வாசிக்கிறோம். ఆదికాండంలో మనం చదువుతున్నాం. 26ஆம் அதிகாரத்துல ఆదికాండము 26వ అధ్యాయంలో ஈசாக்கு விதை விதைத்த அந்த வருஷத்திலே தேவன் அதை 100 மடங்காக ஆசீர்வதித்தார். ఇస్సాకైతే ఈ విత్తనంలో విత్తిన ఆ సంవత్సరంలో దేవుడు దాన్ని 100 అంతలుగా ఆశీర్వదించాడు. 26:12 26:12 అండి ఆదికాండం. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. వ్యాపారం అండి. அவன் விதை விதைச்சான். అతడు విత్తనములు విత్తాడు. நீங்க எதை நீங்க பிரயாசப்பட்டு எந்த வேலையை நீங்க செய்யறீங்களோ, எந்த தொழிலை செய்கிறீங்களோ, உங்களோட படிப்பா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், தேவன் அதை ஆசீர்வதித்து எல்லை మీరు பெரிதாக்க కష్టపడి ఏ పని అయితే చేస్తారో, మరి ఏ వ్యాపారం అయితే చేస్తున్నారో, ఏ విద్య అయితే చేస్తున్నారో, దేవుడు దాన్ని నిశ్చయముగా ఆశీర్వదించి సరిహద్దులను విస్తారపరుస్తాడండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கர்த்தரை நம்பி நீங்க செய்யுங்க. దేవుని నమ్మి మీరు చేయండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கர்த்தர் உங்களுடைய வியாபாரத்தை దేవుడు మీ ஆசீர்வதிக்கிறார். వ్యాపారాలను ఆశీర్వదించును. உங்களுடைய தொழிலை మీ ஆசீர்வதிக்கிறார். యొక్క వ్యాపారాలను உங்கள் ఆశీర్వదించును. கையின் பிரயாசத்தை మీ చేతుల ஆசீர்வதிக்கிறார். కష్టార్జితమని கையின் ఆశీర్వదించును. பிரயாசத்தை మీ ஆசீர்வதிக்க చేతుల యొక్క కష్టార్జితములో దేవుడు ఆశీర్వాదం ఉంటుందని கையிட்டு చెప్తున్నాడు. செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்க మీరు ஆசீர்வதிப்பேன். చేయబట్టే చేసే పనులను దేవుడు ఖచ్చితంగా பட்டணத்தில் ఆశీర్వదిస్తాడు. ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். పట్టణంలో ఆశీర్వదించబడతావు. போகலும் வரத்திலும் నీ రాకడ ஆசீர்వதிக்கப்பட்டிருப்பார். పోకడలో నీవు நீ ఆశీర్వదించబడతావు. வாளாகாமல் தலையாவாய். నీవు తోకగా ఉండక తలగా ఉంటావు. கீழாகாமல் నీవు மேலாவாய். కిందవాడిగా ఉండక పైన நீ వాడిగా அநேக ఉంటావు. ஜாதிகளுக்கு கடன் నీవు అనేక கொடுப்பாய். జాతులకు నీవు అప్పు ఇచ్చదవు. கடன் வாங்காது నీవు అప్పు இருப்பாய். పుచ్చుకొనక ఉండెదవు. ஹல்லேலூயா.
ஹalleluya హల్లెలూయా. இதெல்லாம் நீங்க தெரிஞ்ச அறிந்து கேட்ட வசனங்கள் தான். ఇవన్నీ ఎరిగి మీరు తెలుసుకొని విన్న వాక్యాలే. தேவன் உங்களுடைய இதை எல்லை தேவன் விரிவாக்க దేవుడు போகிறார். మీ యొక్క సరిహద్దులను ఆయన విస్తారపరచబోతున్నాడు. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை ప్రభు నామానికి మహిమ స్తుతి కలుగును இதே గాక. வேத வசனத்துல ఇదే వాక్యములో ஒன்னு வியாபாரம், ఒకటి వ్యాపారం, உங்க வேலை, మీ యొక్క పని, உங்க தொழில், మీ యొక్క వ్యాపారం, தேவனது ஆசீர்வாதத்தை அது பெருக செய்ய దేవుడు போகிறார். దాన్ని ఆశీర్వదించి దాన్ని విస్తరించబోతున్నాడు. இதே வசனத்துல ఇదే వాక్యములో ஈசாக்கு விதை விதைத்தான். ఇస్సాకు విత్తనములు విత్తాడు. முதல் வீடு మొదటిదిగా ఇల్లండి, உங்கள் మీ வியாபாரம், యొక్క వ్యాపారం. மூன்றாவது விதை. మూడవదిగా విత్తనం. ஹalleluya హల్లెలూయా. விதை விதைச்சாங்க, విత్తనములు విత్తాడు, விதைச்சாங்க அவங்க. విత్తాడండి. ஹalleluya హల్లెలూయా. அது தேவன் பெருக అది செய்தார், దేవుడు వర్ధిల్లింపజేశాడు, 100 மடங்கு பெருக నూరంతలుగా செய்தார். విస్తరింపజేశాడు. ஹalleluya హల్లెలూయా. நீங்க விதைங்க, మీరు విత్తండి విత్తనాలు. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு ஜனங்களுடைய ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக நீங்க விதைங்க. దేవుని రాజ్యములో సువార్త నిమిత్తమై జనుల యొక్క రక్షణ కొరకై మీరు విత్తనములు நீங்க విత్తండి, அதிகமா கொடுங்க. మీరు అధికంగా ఇవ్వండి. இந்த திருசபை குறித்து எனக்கு நல்ல ஒரு மதிப்பு உண்டு. ఆ యొక్క సంఘమును గురించి ఒక గొప్ప ఘనత గౌరవం నాకు ఉన్నది. கொடுக்கிற சபை என்று ఇచ్చే சொல்லி సంఘం అని చెప్పి உங்க பாஸ்டர் எனக்கு அப்படி சொல்லல. మరి దైవజనులు అయితే ఆ విధంగా నాకు ஏனென்று చెప్పలేదు. சொன்னால் ఎందుకంటే இப்படியாக அநேக இடங்களில் ஊழியங்களை செய்யணும்னு சொன்னா ఏదో ఈ విధంగా అనేక స్థలాల్లో మరి పరిచర్య చేయాలంటే அவ்வளவு பெரிய இடத்தை அவ்வளவு கோடிக்கு வாங்கணும்னு சொன்னா అంత పెద్ద స్థలాన్ని అన్ని కోట్లు ఇచ్చి మరి కొనాలంటే கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக ప్రభునామానికి இந்த మహిమ. 21 நாள் ஜெபம் ఈ యొక్క 21 దినం ప్రార్థన వచ్చి வைத்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அழைத்து உபயோகப்படுத்த வேண்டும் ప్రతి ఒక్క சொன்னா సేవకులను పిలిచి మరి వారిని அது ఉపయోగించుకోవాలి. எல்லாத்துக்கும் பணம் தேவை. దాని అన్నిటి కూడా డబ్బులు అవసరమే. அதனால దాన్ని బట్టి அவர் கர்த்தரை நம்பி இருக்கிறார், ఆయన దేవుని వైపు నమ్మకం கர்த்தர் ఉంచున్నాడు. தருவார் என்று சொல்லி. దేవుడు ఇస్తాడని. அடுத்தது சபை, మళ్ళా సంఘం, நீங்கள் கொடுக்கிற సభையா? మీరు ఇచ్చే సంఘముగా. ஹalleluya హల్లెలూయా. நான் தான் கொடுக்கறதே இல்லையே அப்படின்ட்டு మేము ఇచ్చేదే లేదు కదా అయ్యగారు. நான் என் சபையை சொல்லுவேன், నా సంఘం గురించి చెబుతున్నా. என் சபையை கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். నా సంఘం యొక్క గౌరవం నేను ఎంత మాత్రం వదిలిపెట్టను. அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, వారు ఇస్తారో ఇవ్వరో, நான் மற்ற இடத்துல பேசும்பொழுது నేను ఇతరుల దగ్గర என் మాట్లాడేటప్పుడు சபையார் எல்லாரும் தசமம் கொடுப்பாங்க. మా సంఘంలో ప్రతి ఒక్కరు కూడా దశమ భాగాలు ఇస్తారు. கொடுக்குறவங்க கொஞ்சம் பேர் தான், ఇచ్చేవారు కొద్ది మందేనండి. ஆனா நான் சொல்றது కానీ నేను చెప్పేది ஜனங்க நல்லா கொடுக்குற నా జనులు చక్కగా ఇచ్చే సంఘము అని. ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. ప్రభునామానికి మహిమ நீங்கள் కలుగు. காணிக்கை கொடுக்கும்போது தசமாக கொடுக்கும்போது మీరు కానుకలు మరి దశమ భాగాలు చెల్లించేటప్పుడు நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு మీరు விதைக்கிறீங்க. దేవుని రాజ్యం నిమిత్తమై அந்த విత్తుచున్నారు. விதையை தேவன் ఆ ஆசீர்வதிக்கிற தேவனாய் విత్తనములు இருக்கிறார். దేవుడు ఆశీర్వదించువాడు. ஹalleluya. హల్లెలూయా. இந்த வருஷம் இன்னும் அநேக ஊழியங்கள் செய்ய, ఈ సంవత్సరంలో మరి అనేక పరిచర్యలు அநேக చేయాలి. இடங்களில் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட, అనేక స్థలాల్లో మరి పరిచర్య சபை ప్రారంభించాలి. கட்டப்பட, సంఘము కట్టబడలాగా இன்னும் அதிகமாக விதைங்க, ఇంకా అధికముగా విత్తండి, கொடுங்க. మీరు ఇవ్వండి. கொரிந்தியர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், మనము కొరింథీ పత్రికలు మనం చదువుతున్నాం. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. ప్రభునామానికి మహిమ కలుగును గాక. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். మరి కొద్దిగా విత్తువాడు కొద్దిగానే అతడు పంటకు వస్తాడు, మరి అధికంగా విత్తేవాడు అధికంగా పంటకు వస్తాడు. ஏன் வசனத்துல சொல்லி வாசிக்க சொல்லணும்னு சொன்னா, ఎందుకు దాన్ని మరి చదవమని ధ్యానించమని நீங்க చెప్పాను. அதுல அப்படி நல்ல ஊறி இருக்கிறீங்க, మీరు అందులో చక్కగా బాగుగా ఊరి ఉన్నారు, வசனத்தில் நல்ல தேறி இருக்கிறீங்க. వాక్యంలో చక్కగా ఆరితేరి ఉన్నారు. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாக. ప్రభునామానికి మహిమ కలుగును அப்ப గాక. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், కొద్దిగా విత్తినట్లయితే కొద్దిగానే మరి పంటకు వస్తాం. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். అధికంగా విత్తువాడు అధికంగా పంటకు వస్తాడు. உங்கள் ஆண்டவர் அதிகமா அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டுமா? మిమ్మల్ని దేవుడు కొలత లేనంతగా మిమ్మల్ని உங்கள் எல்லைகளை தேவன் ఆశీర్వదించుకుంటున్నాడు. பெரிதாக்க మీ வேண்டுமா? యొక్క విస్తారంలో దేవుడు సరిగా தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி మీకు காக்க வேண்டுமா? సంభవించుకోకుండా కాచి தேவ కాపాడాలి. ராஜ்யத்துக்காக விதைங்க, దేవుడు రాజ్యం నిమిత్తమై విత్తండి, கொடுங்க. ఇవ్వండి. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ఇవ్వండి, అప్పుడు మీకు ఇవ్వబడును. அமிக்கு குலுக்கி சரிந்து மடியில விழத்தக்கது உங்களை அளக்கப்படும். ఆమెకి కుదిలించి దిగజారునట్లుగా దేవుడు మీకు ఈ కొలతల్లో ఇస్తాడండి. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை ప్రభునామానికి మహిమ உண்டாக. కలుగును గాక. ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, అవును ప్రియమైన దేవుని జనమ, இன்னும் கொடுங்க. ఇంకా ఇవ్వండి. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ప్రభునామానికి మహిమ ஒரு వசనத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த ఒక விரும்புகிறேன். వాక్యాన్ని మీకు జ్ఞాపకం చేయడానికి மல்கியா புஸ்தகம் మలాకి గ్రంథం 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 3వ అధ్యాయం అందులో 10వ వాక్యం అండి. మలాకి 3:10. மனப்பாடமா இருக்கணும். என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக உங்கள் தசமபாகத்தை எல்லாவற்றையும் பண்டசாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று இதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையில கர்த்தர் சொல்லுகிறார். నా యొక్క మందిరంలో ఆ యొక్క పర్ణశాలలో ధాన్యము నింపబడి ఉన్నట్లుగా మీ యొక్క దశమ భాగాలను మీరు కానుకలను తీసుకొని రండి అని చెబుతున్నాడండి దేవుడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு இதாங்க ரகசியம். అమ్మ మిమ్మల్ని ఆశీర్వదించడానికి ఇదేనండి రహస్యం. ஆண்டவர் எதை திறக்கிறாரா? దేవుడు దేన్ని తెరుస్తాడండి ఇచ్చితే? அந்த காலத்தெல்லாம்
இடுப்புல ஒரு பணப்பைன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ఆ రోజున ఆ యొక్క బొడ్లో చూసినప్పుడు ఒక డబ్బు పెట్టుకునేటువంటి సంచి పెట్టుకునేవారండి. இப்போ அதுல வந்துட்டு இலை அடிக்கலாம் வந்துச்சு. ఇప్పుడు దాంట్లో మరి ఆకు ఒక్కలు వచ్చాయి. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. ప్రభు నామానికి మహిమ. இப்போ வந்துட்டு எல்லாம் பர்ஸ்ல வந்துச்சு. ఇప్పుడు పర్సులు వచ్చాయి. ஏடிஎம் கார்டுல வந்துச்சு. ఏటీఎం కార్డులు వచ్చాయి. மொபைல் இதுல கூகுள் பேல அதுல இதுல வந்துச்சு. మరి గూగుల్ పేలో దాంట్లో దీంట్లో వచ్చేసింది. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை ప్రభు యొక్క உண்டாக. పరిశుద్ధ నామానికి మహిమ కలుగును గాక. கர்த்தர் பிரியமானவங்களா, ప్రభునందు ప్రియమైన వారు உங்களோட யாருன்னா கேட்டாங்கன்னா ఎవరన్నా అడిగినట్లయితే அவங்க எதிர அப்படியே பர்ஸ் திறந்து கொடுப்பீங்களா? పర్సు ఆ విధంగానే తెరిచి ఇస్తారండి. திரும்பி யாருக்கும் தெரியாதபடிக்கு ఆ విధంగా పక్కకి తిరిగి ఎవ్వరికి తెలవకుండానట్లు குழந்தை கேட்டா கூட கொடுக்க மாட்டோம். బిడ్డ అడిగినా కూడా ఇవ్వమండి. போயிட்டு வாட அப்படின்னு சொல்லிட்டு పోయి రమ్మని చెప్పి ரூம்ல போயிட்டு அவனுக்கு தெரியாம எடுத்துன்னு வந்து அவனுக்கு கேட்கறது கொடுப்போம். రూమ్ లో వెళ్ళి తెలవకుండా తీసుకొని వచ్చి మరి తెలవకుండా ఇచ్చేస్తాం. பீரோல இருக்கும். బీరువాలో ఉంటుంది. கர்த்தர் நாமத்தை மகிமையுண்டாக. ప్రభు నామానికి మహిమ. அவன் பார்க்காதபடிக்கு பீரோ திறந்து நம்ம கொடுப்போம். వారు చూడకుండానట్లు బీరువాలో తెరిచి మనం ఇస్తామండి. கர்த்தர் நாம மகிமைப்படும். ప్రభు నామానికి మహిమ. ஆனா நம்ம தேவன் கொடுக்கும் பொழுது కానీ మన దేవుడు ఇచ్చేటప్పుడు வானத்தின் பலகணிகளை பரலோகத்தின் கனவுகளை திறந்து ఆకాశంలో ద్వారముల సమస్యములు ఆయన இடம் கொள்ளாமல் போகும் மட்டுமாக தேவன் நம்ம மேல ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறார். దేవుడు మన పైన వర్షమును కుమ్మరింపజేయును. ఆమేన్ ఆమేన్. హల్లెలూయా హల్లెలూయా. இதாங்க ரகசியம். ఇదేనండి రహస్యం. இங்க கொடுத்து பாருங்க. మీరు ఇచ్చి చూడండి. நான் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு నేను యేసు ప్రభువు వారిని இந்த స్వీకరించిన సత్యத்தை తరువాత அறிந்த ఈ பிறகு సత్యమును ఎరిగిన తరువాత దశమభాగం கொடுக்கணும்ன்ற வார்த்தையை సత్యத்தை கேட்ட போது దశమ భాగం ఇవ్వాలి అన్న ఆ సత్యము నేను విన్నప్పుడు கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாக. ప్రభు నామానికి మహిమ. நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன். నేను ఒక గవర్నమెంట్ స్కూల్లో పని చేశాను. மிட் டே மீல்ஸ் ஆர்கனைசராக. మిడ్ డే మీల్స్ ఆర్గనైజర్ గా. சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? జీతం ఎంతో తెలుసా? மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சா 100 ரூபாய். ఆ నెలంతా కూడా పని చేసినట్లయితే 100 రూపాయలండి. என்னங்க ఏంటండి அது சம்பளம் பேக்கெட் மணி போல கொடுத்தாங்க. அந்த வேலையில் நீ எவ்வளோலாம் நீ திறமசாலியாக புத்திசாலியாக இருந்தானா எவ்வளோலாம் சம்பாதிச்சுக்கலாம். మరి ఆ పనిలో అది జీతం మట్టుకేనండి. మీరు ఎంతెంతగా అధికంగా మీరు సంపాదించుకోవాలని జ్ఞానం కలిగినట్లయితే మరి సంపాదించవచ్చు. லூட் లూట్ చేసే దోచుకునేదండి. அதனால் அவர் எம்ஜிஆர் இருக்கும்போது அது 100 ரூபாய் சும்மா பேக்கெட் மணியாக கொடுத்தாங்க. అదే ఎంజీఆర్ ఉండేటప్పుడు అది ప్యాకెట్ మనీగా 100 రూపాయలు ఇచ్చేవారు అంతే. கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாக. ప్రభు నామానికి మహిమ. அந்த 100 ரூபாயில் ఆ 100 రూపాయల్లో எவ்வளோ தசம் பாகம்? ఎంత దశం భాగం అండి? 10 ரூபாய் கரெக்டாக கணக்கு போட்டு கொடுக்க மாட்டேன். 10 రూపాయలు సరిగ్గా లెక్క పెట్టి ఇవ్వనండి. 15 ரூபாய் கொடுப்பேன். 15 రూపాయలు ఇస్తాను. கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாக. ప్రభు నామానికి మహిమ. மாதம் ஃபுல்லாக அதான் எனக்கு அந்த அந்த 85 ரூபாய் தான் அவனுக்கு ఆ மாதம் ஃபுல்லாக. నెలంతా కూడా ఇంకా ఖర్చులుగా 80 రూపాయలు మట్టుకే. ரட்சிக்கப்படல, ஞானசம் எடுக்கல. రక్షణ పొందలే, ఇంకా బాప్టిజం తీసుకోలేదు. சத்தியத்தை அறிந்த பிறகு கொடுக்க ஆரம்பிச்சு. నేను సత్యాన్ని ఎరిగిన తర్వాత ఇవ్వడానికి ప్రారంభించాను. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை ప్రభు నామానికి మహిమ స్తుతి కలుగును. கண்பான கர்த்தரை பிரியமான నా ప్రియమైన దేవుని జనమా, வேலையை விட்டு வந்தேன். పని వదిలిపెట్టి వచ్చాను. இப்பொழுது எனக்கு திருசபையில ஜனங்கள் கொடுக்கிற தசம்பாகத்துல நான் தசம்பாகம் கொடுக்கிறேன். ఇప్పటికి కూడా నా యొక్క సంఘంలో ఇచ్చేటువంటి ఆ దశమ భాగాల్లో నుండే నేను దేవునికి మరలా దశమ భాగాలు చెల్లిస్తున్నా. கடனே வாங்காம 3 பிள்ளைங்களை படிக்க வைக்க ஆண்டவர் உதவி అప్పే செய்தார். తీసుకునక 3 బిడ్డలను కూడా గొప్పగా చదివింపజేయడానికి దేవుడు సహాయం చేశాడు. ஆமென். ఆమేన్. என்னுடைய சபையில ஸ்தாபனத்தில் யாரிடத்திலும் போய் கேட்க మరి సంఘంలో కూడా స్థాపనలో ఎవరి దగ్గర కూడా వెళ్ళి అడగలేదండి. ரகசியம் என்ன தெரியுங்களா? రహస్యం ఏంటో తెలుసా? கர்த்தருக்கு அதுல நாம உண்மையா இருக்கும் பொழுது, దేవుని పక్షమున మనం నమ్మకంగా ఉన్నప్పుడు, அதை கொடுக்கும் பொழுது అది ఇచ్చేటప్పుడు நீங்க கடனே வாங்காம படிக்க ஆண்டவர் உதவி మీరు செய்வார். అప్పే పుచ్చుకొనక దేవుడు మీకు సహాయం చేస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதைத்தான் நான் சபையில போதிக்கிறேன். దాన్ని నేను సంఘంలో బోధించేది. ஐயோ, சம்பளம் வாங்கினவொன்னு அவங்களுக்கு கொடுக்கணுமே, இவங்களுக்கு கொடுக்கணுமே, வட்டி கொடுக்கணுமே, என்ன செய்யறது, தசமா கொடுத்துட்டான்ட்டு நீ யோசித்தேனே இருப்ப. கடன்காரனா கடன் மேல கடன் வாங்கினே இருப்ப. మరి జీతం వచ్చిన తక్షణం వాడికి ఇవ్వాలి, ఎవరికి ఇవ్వాలి, వడ్డీ వాళ్ళకి ఇవ్వాలని ఈ విధంగా నీవు ఆలోచిస్తూనే ఉంటే మరి అప్పులు వాడికి అప్పిస్తూనే ఉంటావు నీవు. கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாக. ప్రభు నామానికి మహిమ. ஆனா நீ கொடுத்துட்டு అది నువ్వు ఇచ్చి நீ கடன் கொடுக்கறது வட்டி கொடுக்கறது எங்க கொடுத்து பாரு. మొదట దేవునికి ఇచ్చి నువ్వు తర్వాత అప్పు ఇచ్చేదో మరి వడ్డీలకి ఇచ్చేదో అది తదనంతరం చేయొచ్చు. கடனை வாங்க மாட்டேன், అప్పే ఇక తీసుకొనవు நீ నీవు. கடன் கொடுப்ப. నువ్వు అప్పు ఇస్తావు ఇతరులకు. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ప్రభు పరిశుద్ధ నామానికి మహిమ కలుగును గాక. கர்த்தர் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை விதைகளை ప్రభు ஆசீர்வதிப்பார். మీ విత్తనములను ఆ విధంగా ఆశీర్వదించును அந்த గాక. விதையை ஆசீர்வதிப்பாராக. విత్తనములను ఆశీర్వదించును நீங்கள் கொடுக்கிற కాணிక మీరు ஆசீர்வதிப்பாராக. ఇచ్చే కానుకలను ఆశీర్వదించును கர்த்தர் గాక. நாமத்திற்கு மகிமை துதி ప్రభు உண்டாவதாக. నామానికి మహిమ స్తుతి కలుగును గాక. 3 காரியம். 3 కార్యాలండి. உங்க வீட்டை ஆசீர்வதித்து எல்லை பெரிதாக்கும். మీ ఇంటిని ఆశీర్వదించి దేవుడు సరిహద్దులను విస్తారపరచును. உங்கள் வியாபாரத்தை, మీ వ్యాపారమును, நீங்க செய்கிற தொழிலை, మీరు చేసే நீங்கள் పనిని, படிக்கிற படிப்பை, మీరు చదివే உங்கள் విద్యాభ్యాసం, பிரயாசத்தை ஆசீர்வதித்து எல்லை మీ பெரிதாக்கும். కష్టార్జితమును దేవుడు ఆశీర్వదించి మీ యొక్క సరిహద్దులను மூன்றாவது, విస్తారపరుస్తాడు. మూడవదిగా நீங்கள் விதைக்கிற விதையை, మీరు విత్తేటువంటి విత్తనములను, கொடுக்கிறதை காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ఇచ్చేటువంటి కానుకలను దేవుడు అనేక రెట్లుగా அதை ఆశీర్వదిస్తాడు. பெருக செய்கிறார். అది అధిగమించుతాడు. கர்த்தர் நாமம் என்றதாக
எந்த தீங்கு உங்களை அணுகாதபடிக்கு அவர் ఏ விலக்கி కీడు కూడా விட்டு నీకు సంభవించకుండానట్లు దేవుడు కాచి కాపాడుతాడు. கர்த்தராக நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலமாக விலக்கிவிட்டு காத்து கொள்வேன் என்று சொல்லி ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். ప్రభువైన దేవుడు వాటికి నీళ్లు పోసి ఆ యొక్క రాత్రింబగళ్ళు కాచి కాపాడి రక్షిస్తానని చెప్పి ఆ దేవుడు వాగ్దానం చేస్తున్నాడండి. ఆమేన్ ఆమేన్ హల్లెలూయా హల్లెలూయా. இரவும் பகலும் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். రాత్రింబగళ్ళు మనల్ని కాచి కాపాడే దేవుడు. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லை தூங்குவதில்லை. ఇశ్రాయేలును కాచి కాపాడే దేవుడు. ఆయన அவர் உன் ஆத்துமை தீங்குக்கு விலக்கிவிட்டு காத்துவார். ఆయన ప్రతి సమస్త కీడులను తప్పించి కాపాడుతాడు. எந்த కేడు అనుகாதபடி உன்னை காத்துக்கொள்ளும் నీకు సంభవించకుండా కాపాడబోతున్నాడు. హల్లెలూయా హల్లెలూయా. இதுவரை நம்ம ஜீவனோடு தேவன் காப்பாற்றி இருக்கிறார். ఇంతవరకు జీవము కలిగిన దేవుడు మనల్ని కాచి కాపాడాడు. உலகத்திலே தேசத்திலே பட்டணத்தில் நடக்கிற காரியங்களை தீங்கான காரியங்களை பார்க்கும் பொழுது లోకంలో దేశంలో పట్టణంలో జరిగేటువంటి కీడైన కార్యములను మనం చూచినప్పుడు வெளியே போயிட்டு வீட்டுக்கு சுகத்தோடு திரும்பி வருகிறது தேவனுடைய பாதுகாப்பு. బయటకు వెళ్ళి మళ్ళీ సుఖంగా మరి ఇంటికి చేరుట అది దేవుని యొక్క భద్రత, தேவனுடைய கிருபை, దేవుని యొక్క కృప. ஹல்லேலூயா హల్లెలూయా. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. ప్రభు నామానికి మహిమ. ஆனால் தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லை. కానీ ఈ దేశమును పరిపాలన చేయుడు వారికి అంత గొప్ప భద్రత లేదు. தனிப்பட்ட முறையில் போய் வர சொல்லுங்க பார்க்கலாம். వ్యక్తిగత జీవితంలో వారు వెళ్ళి ప్రత్యేకంగా వెళ్ళి రాయమంటే చూస్తాం. நம்மை தேவன் பாதுகாக்கிறார். కానీ మనల్ని అయితే దేవుడు భద్రపరుస్తున్నాడు. எம்மட்டமாக ఇంతవరకు நம்மை காத்த தேவன், మనల్ని కాచి కాపాడండి దేవుడు. நம்மை காக்கிற ఇక தேவன். పైన కూడా మనల్ని కాపాడువాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. இந்த 2024 வருஷத்தில் ఈ యొక్క 2024వ இந்த సంవత్సరం 24 உபவாச ఈ ஜெபத்தில் యొక్క 21 రోజుల ఉపవాస ప్రార్థనలో 10வது நாள்ல தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக దేవుని వాక్యమును పంచుకొనలాగున என்னை நேசித்து என்னை அழைத்து నన్ను ప్రేమించి నన్ను ఆహ్వానించి என்னை உற்சாகப்படுத்தி నన్ను ఉత్సాహపరిచినటువంటి பாஸ்டர் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் దైవజనులకు சபையாருக்கும் కుటుంబాలకు సంగమనకు కూడా மறுபடியும் இயேசு நாமத்தில் வாழ்த்து మరలా యేసయ్య నామములో వందనాలు చెల్లించుకుంటున్నానండి. கர்த்தர் உங்களை ప్రభు ஆசீர்వதித்து మిమ్మల్ని உங்களை ఆశీర్వదించి பெருக செய்து మిమ్మల్ని எல்லையை వర్ధిల్లింపజేసి பெரிதாக்கி మిమ్మల్ని మీ సరిహద్దులను கர்த்தருடைய విస్తారపరిచి கரம் உங்களோடு கூட దేవుని இருந்து హస్తం మీకు తోడుగా எந்த ఉంచి தீங்கு ఏ அணுகாதபடி కీడు మీకు సంభవించకుండా உங்களுடைய குடும்பத்தை మిమ్మల్ని మీ కుటుంబాన్ని திருசபை యొక్క ஊழியத்தை సంగమన పరిచర్యను தேவதாசருடைய குடும்பத்தை దైవజనుల యొక్క కుటుంబమును தேவன் பாதுகாத்து దేవుడు భద్రపరిచి కాచి కాపాడును. வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். వారు ప్రార్థించుట దేవుడు వారికి దయచేయునుగా. 21 நாள் ஜெபத்தில் வந்து வேண்டிக் கொள்கிற அத்தனையும் ఈ యొక్క தேவன் 21 உங்களுக்கு దినము அருள் కూడా செய்வார். వచ్చి ప్రార్థించే ప్రతి ఒక్క దేవుని బిడ్డలకు ప్రార్థన దేవుడు எல்லா ఆలకించి கனமும் అభివృద్ధి மகிமையும் చేయనుగా. துதியும் உண்டாவதாக. సమస్త మహిమ ఘనత దేవునికి ஒரு చెల్లించు. நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ప్రతి ఒక్కరు కళ్ళు మూసి ప్రార్థించుకుందాం. நேசிக்கின்ற பரலோக பரிசுத்த మమ్మల్ని பிதாவே, ప్రేమించేటువంటి మా తండ్రి, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு ఈ நேரத்துக்கு ఆశీర్వదించబడిన రాత్రి సమయంలో அன்பான பாஸ்டர் ஜான்சன் அவருக்காக ஸ்தோத்திரம். ప్రియమైన దైవజనుల నిమిత్తం మేము స్తోత్రం அன்பான చెల్లించుకుంటున్నాం. ஊழியக்கார சகோதரிக்காக ஸ்தோத்திரம். ప్రియమైనటువంటి ఆ యొక్క పాశ్రమ నిమిత్తమే స్తోత్రం மகனுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ఆ యొక్క కుమారుల కొరకు వారి యొక్క కుటుంబం కొరకు அன்று திருமணம் ஆகி அன்று குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்க அன்பான மகளுக்காக மருமகனுக்காக ஸ்தோத்திரம். వివాహం జరిగించి మరి ఆ యొక్క కుటుంబం జరిపిస్తున్నటువంటి కుమార్తె కొరకే మరి అల్లుడు కొరకే ప్రార్థిస్తుంటున్నాం. பாஸ்டருடைய சம்பந்தி குடும்பத்துக்காக செபிக்க ఆ యొక్క సేవకుల యొక్క ఆ యొక్క సంబంధుల కుటుంబాల కొరకే ప్రార్థిస్తుంటున్నాం. ஆத்ம மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ఆత్మలు రక్షించబడాలి. நரகம் வெறுமையாக்கப்பட வேண்டும். నరకము వ్యర్థము చేయబడాలి. பரலோகம் நிரப்பப்பட పరలోకము வேண்டும். నింపబడాలి ప్రభువా. என் தேசம், నా దేశం, இந்த மாநிலம், ఈ యొక్క இந்த ప్రాంతం, பட்டணம் ఈ యొక్క పట్టణము தேவன் அறிகிற அறிவினால் நிரப்பப்பட దేవుడి வேண்டும். జ్ఞానం వలన అది నింపబడాలి. அழிந்து கொண்ட ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் నశించిపోతున్న ఆత్మల్లో అవి రక్షించబడాలి. என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு, అలాగని ఒకే ఒక அந்த ఉద్దేశం, பாரத்தோடும், మా భారముతో அன்றர் அந்த வேதனையோடு, ప్రభు ఆ వేదనతో இந்த நாட்களுக்கு தாவே ఈ రోజుల్లో ప్రభువా அன்றே ஸ்தோத்திரம், இந்த 21 நாள் ஜெபத்தை ఈ యొక్క வைத்திருக்கிறார்கள். 21 రోజు యొక్క ప్రార్థనను ఉంచి ఉంటున్నాను. என் திருச்சபைக்கு வருகிற ఈ సంఘానికి వస్తున్న தேவனை நம்பி దేవుని నమ్మి திருச்சபைக்கு வருகிற సంఘమునకు వచ్చేటువంటి ஒவ்வொரு குடும்பத்திற்கு ప్రతి ఒక్క பிரச்சனைகள், కుటుంబస్తుల యొక్క సమస్యలు, வேதனை, துக்கங்கள், వేదన, கண்ணீர், దుఃఖములు, கடன்கள் நீங்க வேண்டும். కన్నీళ్లు, అప్పుల బాధలు குடும்பங்கள் తొలగిపోవును. ஆசீர்వதிக்கப்பட కుటుంబాలు வேண்டும் ఆశీర్వదించబడును గాక. என்ற அன்ற நோக்கத்தோடு అలాగని ఉద్దేశం உபவாச ஜெபத்தை ఈ வைத்திருக்கிறார். యొక్క 21 దినము ప్రార్థన ఉంచబడి ఉన్నది. ஆமண்டர் ஆண்டு சோத்திர நாட்களை ஆசீர்வதிங்க. ప్రభువా మీరు దీన్ని ఆశీర్వదించండి. தாசன் குடும்பத்திற்கு ஒவ்வொரு நல்ல சுகபலங்களையும் ஆரோக்கியத்தை దైవజనుల కుటుంబాలను వారిని ఆశీర్వదించు. நீடித்த நாட்களை தீர்க்க ஆயுசு தாங்க. దీర్ఘకాలము దీర్ఘ ఆయుష్షు அவருடைய దయచేయును గాక. போக்குவரத்து நம்முடைய பாதுகாப்பு వారి இருக்கட்டும். రాకపోకల మీ యొక్క భద్రత కావలి ఉంచబడి குடும்பத்துக்கு விரோதமா, ஒளித்துக்கு விரோதமா, ஜனங்கள் உருவப்பட எந்த ஆயுதம் வாய்க்காது దేవునికి போவதாக. విరోధంగా లేవబడిన ఏ ఆయుధమో అది వర్ధలకుండా పోవును எந்த గాక. தீங்கும் அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ள ఏ కీడు முடியாது. సంభవించుకున్నట్లు మీరు కాపాడుదురు గాక. நமக்கு நன்றி మీకు செலுத்து. కృతజ్ఞతలు ప్రభువా. மீதி ஆண்டு 11 நாட்கள் வருகிற ஊழியர்களை எடுத்து ఆయా మిగతా యొక్క 11 రోజులు వచ్చేటువంటి ఆ యొక్క సేవకులను మీరు நல்ல கால சூழ்நிலை தாங்க. మంచి ఆ యొక్క స్వస్థతను మీరు ఇవ్వండి ప్రభువా. கர்த்தநாம ஆண்டு உம்முடைய கரத்தில் ஒப்புவிடுகிறோம். మీ చేతులకు అప్పగించుకుని எல்லா கனமையும் உமக்கே సమస్త ఘనత మహిమ మీకే செலுத்தி, చెల్లించి ரட்சகர் மீட்பரமாகிய మా రక్షకుడు విమోచకుడు இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் యేసు கொள்கிறோம். ప్రభువు நல்ல వారి பிதாவே. నామములో ప్రార్థిస్తుంటున్నాము తండ్రి. ஆமென். ఆమేన్. நம்மோடு பேசினபடினால் 2 கரங்களை தட்டி
ప్రతి ఒక్కరు రెండు చేతులు హల్లెలూయా. 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 எத்தனை பேர் ఎంతమంది விசுவாசிக்கிறீங்க? నమ్ముచున్నారండి? கர்த்தர் நம்மோடு ప్రభు பேசினார். మనతో మాట్లాడాడు. யாபேசை ஆசீர்வதித்தவர் యాబేజును இந்த ఆశీర్వదించిన దేవుడు 10வது நாள்ல நம்மை ఈ 10వ రోజున మనల్ని ఆశీర్వదించాడు. எல்லையை ఈ பெரிதாக యొక్క సరిహద్దులను విస్తారపరుస్తాడు. இடம் ఈ விஸ்தாரமாக. స్థలం విస్తారం అవుతుంది. హల్లెలూయా. హల్లెలూయా. நீங்கள் మీరు விஸ்தாரமாவீர்கள். కూడా విస్తారపరచబడదు. உங்களை கர்த்தர் మిమ్మల్ని దేవుడు ஆசீர்வதிப்பார். ఆశీర్వదిస్తాడు. நாம் அப்படி எழுந்து మనం நிற்போம். ఆ విధంగా లేచి தேவ నిలబడుకుందాం. மகிமை கண்டு சொல்லி దేవుని நாம் ஒரு பாடலை பாடும்போது మనం పాట நாம் పాడినప్పుడు காணிக்கை கொண்டு வருவோம். మనం కానుకలు தேவன் చెల్లించుకుందాం. நம்மை ప్రభువు మనల్ని ఆశీర్వదిப்பார். దీవించును గాక. ఆమేన్. యేసు నీవే కావాలయ్యా, నాతో కూడా రావాలయ్యా. యేసు నీవే కావాలయ్యా, నాతో కూడా రావాలయ్యా. గనుడా నీ దివ్య సన్నిధి నన్ను ఆదుకొనే నా పెన్నిధి. గనుడా నీ దివ్య సన్నిధి నీవే కావాలయ్యా, నాతో రావాలయ్యా. నీవే కావాలయ్యా, నాతో రావాలయ్యా. యేసు నీవే కావాలయ్యా, నాతో కూడా రావాలయ్యా. యేసు నీవే కావాలయ్యా, నాతో కూడా రావాలయ్యా. నీవే నాతో వస్తే எல்லாரும் சொல்லி பாடுவோமா, మనసు ఆరాధించమ్మా. నాకుండదు నీవే నాతో వస్తే, నాకుండదు నీవే ఆజ్ఞాపిస్తే నన్నందదు. నీవే ఆజ్ఞాపిస్తే నన్నందదు. నీవే కావాలయ్యా, నాతో రావాలయ్యా. నీవే కావాలయ్యా, నాతో రావాలయ్యా. యేసు నీవే కావాలయ్యా, నాతో రావాలయ్యా. యేసు నీవే కావాలయ్యా, నాతో రావాలయ్యా. గనుడా నీ దివ్య సన్నిధి నన్ను ఆదుకొనే నా పెన్నిధి. గనుడా నీ దివ్య సన్నిధి నన్ను ఆదుకొనే నా పెన్నిధి. నీవే కావాలయ్యా, నాతో రావాలయ్యా. నీవే కావాలయ్యా, నాతో రావాలయ్యా. యేసు నీవే కావాలయ్యా, నాతో కూడా రావాలయ్యా. యేసు నీవే కావాలయ్యా, నాతో కూడా రావాలయ్యా. நல்ல பிதாவே, இந்த 10வது நாள் இரவுக்காக நன்றி. கர்த்தர் யாபேசின் ஜெபத்தை கேட்டு